இன்றைய சாய் விசித்ரா சோஷியல் டாக் மாரத்தான் நிகழ்ச்சியிடமிருக்கின்ற விருந்தினர் கெவின் கேர் நிறுவனத்துடைய நிறுவனரும் தலைமை நிர்வாக இயக்குனருமான சி.கே. ரங்கநாதன். தொழில்துறையிலே மிகப்பெரிய சாதனைகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அடியெடுத்து வைப்பவர்களுக்கான அவசிய தேவை மிகப்பெரிய மூலதனம் இல்லை, மூளைதான் என்பதுதான் கெவின் கேர் நிறுவனத்தினுடைய நிறுவனரான சி.கே. ரங்கநாதனின் தாரக மந்திரம். தன்னம்பிக்கை, அயராத உழைப்பு, விடாமுயற்சி, தரம் ஆகிய 4 தூண்களின் மீது கட்டமைக்கப்பட்ட ஒரு நிறுவனம்தான் கெவின் கேர் நிறுவனம். சி.கே. ரங்கநாதனின் இந்த நேர்காணல் அவருடைய சாதனைகளை எடுத்துச் சொல்கின்ற நிகழ்ச்சி மட்டும் இல்லை, வியாபாரத்துறையிலே அடியெடுத்து வைத்து முன்னேற வேண்டும் என்று நினைக்கின்ற இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பல பாடங்கள் இந்த நேர்காணலிலே பொதிந்து கிடக்கின்றன. 6000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றுகின்ற ஆலமரமாக இன்று விரிந்து நிற்கின்ற கெவின் கேர் நிறுவனத்தினுடைய அதிபரான சி.கே. ரங்கநாதனுடைய மிகப்பெரிய பலன்னா ஒன்று அவருடைய நேரம் தவறாமை, இன்னொன்று அவருடைய எளிமை. சாய் வித் சித்ரா சோஷியல் டாக். வணக்கம். வணக்கம் சார். உங்களுடைய வெற்றி சி.கே. ரங்கநாதன் என்ற தனிப்பட்ட நபருடைய வெற்றி அப்படின்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமாக கிடையாது. நான் என்னுடைய ஆர்கனைசேஷன், என்னுடைய டீம் மெம்பர்ஸ் இல்லைன்னா நான் இல்லை, அதான் ரியாலிட்டி. ஏன்னா தனியாக எந்த மனிதனும் ஒன்றும் சாதிச்சிட முடியாது. நான் இண்டிவிஜுவலாக எதாவது ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதை மாதிரி சொல்லலாம். எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு இடத்துல சப்போர்ட் தேவை. அதனால் இது இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இது பண்ணால் நிறைய பேருடைய டீம் ஒர்க் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கெவின் கேர் அப்படின்ற ஒரு நிறுவனம் வளர்ந்த நிலையில் நீங்கள் சொல்கிறீங்க. நான் ஆரம்பத்தில் இந்த வியாபாரத்தை நீங்கள் அடி எடுத்து வைத்த போது கேட்குறேன். அடி எடுத்த வைக்கக்குள்ளேயும் நான் சொல்கிறேன், தனியாக எதையும் சாதிச்சிருக்க முடியாது. ஏன்னா அன்றைக்கும் பார்த்திங்கன்னா நானே பொருளை வாங்கி நானே தயாரித்து நானே கொண்டு போய் விற்று எல்லாம் வேறு யாருமே உதவி இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. இது ஒரு டீம் ஒர்க். இப்போ கூட வேலை செய்கிறவங்க அப்போ 2 பேர் இருந்திருக்கலாம், 5 பேர் இருந்திருக்கலாம். ஆனால் அன்றைக்கும் டிபெண்ட்டாக தான் பண்ண முடியும், மொழி தனியாக சாதிக்கலை அப்படின்றது என்னோட விருப்பம். உங்கள் குடும்பத்திலேருந்து பிரிந்து இப்படி ஒரு வியாபாரத்தை தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எனக்கு அதிகம். நான் ஆஸ் எ சைல்டு. ஓ, எதனால்? நான் தமிழ் மீடியத்தில் படித்தேன். என்னுடைய சிப்ளிங்ஸ்லாம் இங்கிலீஷ் மீடியம். அதனால் எனக்கு அவ்வளோ இது பண்ண முடியாது. படிப்பில் ரொம்ப சுமார், நிறைய ஃபெயிலு இதெல்லாம் இருந்ததுனால எனக்கு அது ஒரு நேச்சுரலி ஒரு காம்ப்ளெக்ஸ் இது பண்ணது. ஸோ அதனால் பிஸ்னஸ் வரக்குள்ளேயும் அண்ணன் ஒருத்தர் டாக்டரு, ஒருத்தர் லாயரு, அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு படித்து முடித்து இது பண்ணக்குள்ளே நான் அட்டம்ப்டோடு உள்ளே போகிறேன். பேப்பர் கிளியர் பண்ணாமல் ஒரு 28 அரியரோடு உள்ளே போகிறேன். ஸோ நேச்சுரலி அந்த காம்ப்ளெக்சிட்டி இருந்துச்சு எனக்கு. நான் அவங்க நல்லா படித்தவங்க, அதனால் நல்லா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க இங்கிலீஷும் பேசுவாங்க, இதுவும் இருக்கிறதுனால அந்த ஒரு காம்ப்ளெக்சிட்டி. பட் போயிட்டு ஒரு 3-4 மாதத்துலேயே அடப்பா போப்பா, இது பிஸ்னஸ் ஒரு காமன் சென்ஸு, இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்லை, இதுக்கும் படிப்புக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை, நீ நம்மளாலேயும் புரிஞ்சிக்க முடியுது, நம்மளாலேயும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கான்ஃபிடென்ஸ் வந்துடுது. அந்த அவேக்கனிங் எப்போ வந்தது? அது காரணமாக இருந்தது? அது ஒரு பர்டிகுலர் நிகழ்ச்சின்னு சொல்ல மாட்டேன். நிறைய சீரீஸ் ஆஃப் பிஸ்னஸில் பேசுவோம் இல்லையா பிரதர்ஸ் கூட. அப்போ நிறைய இதில் என்னுடைய கருத்துக்கள் வேறு மாதிரி இருந்துச்சு. அவங்க இது பண்ணுறத விட நம்ம தப்பு பண்ணுறோமோ அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணேன். ஸோ அதுவே ஒரு நெகட்டிவ் ஆகிடுது. ஸோ நான் சின்னது நான் யங்கர் இன் ஏஜ் கம்பேர்ட் டு தம். எல்டர்ஸ்னால் நீங்கள் தெரியும், ஹிந்து ஆயிராருக்குள்ள ஒழுங்காக மரியாதையாக கேட்கணும் அப்படின்றது 3-4 மாதத்தில் இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணோம் அப்படின்னக்குள்ள அது இட் டிட்ன்ட் கோ வெல். ஸோ அதனால் ரொம்ப ஒரு அடிக்கடி ஒரு சின்ன ஒரு இதை காழ்ப்புணர்ச்சி இந்த மாதிரி வந்துச்சு. ஒரு டைமில் எங்களால் ஒரு டைனிங் டேபிளில் அக்ராஸ் த டேபிள் உட்காந்து என்னோட சாப்பிட முடியல. அந்த மாதிரி ஒரு இது டிஃப்ரென்ஸ், கருத்து வேறுபாடால். ஸோ அப்புறம் தான் நான் யோசித்தேன், இது ஏன் இப்படியே ஓடின்னு இருக்கணும், நாம் இது பண்ணுறத விட தனியாக போய் பிஸ்னஸ் பண்ணலாமே, ஏன் அண்ணன் கூட சண்டை போட்டுக்கின்னு கருத்து வேறுபாடில் இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டை விட்டு வெளில வந்துட்டேன். ஸோ அதுதான் நான் பண்ண புத்திசாலித்தனமான காரியம் கூட. ஏன்னா வீட்டிலே இருந்து அந்த நாளில் இருந்திருந்தேன்னா இதாக இருக்காது. நான் கிட்டத்தட்ட ஒரு 8-10 மந்த்ஸ்லேயே வெளில வந்துட்டேன் வீட்டிலேருந்து. பிஸ்னஸ் ஃபஸ்ட்டு போனேன் கொஞ்சம் இதுலேயே. அந்த நாள் நிறைய கற்றுக்கணும்லாம் சொல்ல முடியாது, ஒன்றும் கிடையாது. ப்ரொடக்ஷன் தான் எனக்கு தெரியும், மேனுஃபேக்சரிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு.
மார்க்கெட்டிங்கோ ஃபைனான்ஸோ சேல்ஸோ எதுவுமே தெரியாது. அது எக்ஸ்போஷரே கிடையாது, அதெல்லாம் அண்ணனுங்க பார்த்துக்கினாங்க. ஸோ இருந்தாலும் வந்து ஒரு நம்பிக்கை, நான் வெளில வந்து நான் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஷாம்பு ஆரம்பிக்க வேணாம் தான் நினச்சேன் நான், என்னத்துக்கு கம்ப்ளீட் பண்ணேன் பிரதர்ஸ் கூடன்னு. அப்புறம் நிதர்சனமான உண்மை என்னென்னா, என்ன தெரியுமோ அதை பண்ணுவோம், தெரியாது போய் பண்ணி இப்போ வந்து எதுவும் அவஸ்தைப்பட வேணாம், இந்த இதை ஆரம்பிப்போம் அப்படின்னு ஆரம்பித்தேன். அப்பாவோட பேர் வச்சு சிக் ஷாம்பு அப்படின்றது, சின்னி கிருஷ்ணன் அப்பாவோட பேர், அதை ஷார்ட்டாக பண்ணி சிக்குன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லேருந்து வெளியில் வந்தது. அண்ணன்கள் கூடலாம் பேசக்குள்ள ஒரு நல்ல ஒரு அந்த குறுகிய காலத்துலேயே எனக்கு வந்து இது ரொம்ப பெரிய காம்ப்ளெக்சிட்டிஸ் கிடையாது பிஸ்னஸ்ஸு அப்படின்னு வந்ததோடைய காரணம். அப்புறம் என்னோடய கருத்துக்கள் வெளியிடக்குள்ளே அதிலேருந்து முரண்பாடுகள் மாற்றி எங்களுக்குள்ளே வந்த ஒரு இதுக்கெல்லாம் நான் சரி வெளியில் வந்துடுவோன்னு வெளில வந்துட்டேன். உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் உங்களுடைய சகோதரர் ஏற்றுக்கொண்டிருந்தால் உங்களை இப்படி ஒரு பிஸ்னஸ் டைக்கோன்னா பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. இப்போ கரெக்டு தான், அந்த பிஸ்னஸ் நல்லா வளர்ந்துருக்கலாம், நம்மளுக்கு இது பண்ண முடியாது, சொல்ல முடியாது. நீங்கள் தனியாக வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்து வந்தபோது உங்கள் கையில் இருந்த தொகை 15,000 ரூபாய் அப்படின்னு பத்திரிகை பேட்டிகளில் சொல்லியிருக்கீங்க. வெறும் 15,000 ரூபா வச்சுக்கிட்டு ஒரு வியாபாரத்தை நிலைநிறுத்த முடியுன்ற நம்பிக்கை அப்போ உங்களுக்கு எப்படி பிறந்தது? எனக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்றதை விட, ஜெயிச்சிருவோம் அப்படின்றத விட, நான் அந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு எம்ப்ராசிங் சுச்சுவேஷன் ஃபேமிலி பிஸ்னஸில் இருக்க விரும்பலை. அதனால் அது என்ன சொன்னாலும் நீங்கள் பண்ணுறது தான் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு உடன்பட்டு போகவும் முடியல என்னால். அதுதான் உண்மை. ஸோ அதனால் வெளியில் போகணுன்னு எனக்கு தெரிஞ்சிடுது. ஏதாவது பண்ணணும், இல்லைன்னா வேலைக்கு தான் போகலாம். ஆனால் வேலைக்கு போகணுன்றது எங்கள் அப்பா அம்மா வந்து வேலைக்கு போகாதன்னு சொல்லியே வளர்த்தாங்க. நீங்கள் வந்து ஜாப் கிரியேட்டர்ஸ், ஏதாவது ஜாப் க்ரியேட் பண்ணணும் தென் பீங்க இது பண்ணுறதை விட அப்படின்றது. அதனால் அது மைண்டில் ஆழமாக இருந்துச்சு. ஸோ அதனால் பிஸ்னஸ் ஆரம்பிப்போம், சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி, அப்படி தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ எஃபர்ட்ஸ் போட வந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டோம், இதுலேருந்து பண்ண முடியும் அப்படின்னு. இங்கிலீஷில் ஒரு இது சொல்லுவாங்க, நோபடி ஹாஸ் ஐடியாஸ் ப்ராப்ளம், நோபடி இஸ் மணி ப்ராப்ளம், நோபடி ஹாஸ் மணி ப்ராப்ளம், இட்ஸ் ஐடியாஸ் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப ஏர்லியராக படிச்சுட்டேன் நான். டாக்டர் ராபர்ட் ஷூலன்றவர் இந்த கருத்தை அழகாக சொல்லுவார். அது மனசில் ஆழமாக போயிடுது. எப்பப்பெல்லாம் பணம் தட்டுப்பாடு வரக்குள்ள நான் இதை எனக்கு சொல்லிக்குவேன், நோபடி ஹாஸ் மணி ப்ராப்ளம், இட்ஸ் ஐடியாஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து எனக்கு என்ன எடுத்து சொல்ல இந்த பணத்தை எப்படி கொண்டாடுற ஐடியா தானே வேணும், இதுக்கு பணம் தேவையா, பணம் இல்லாமல் எதாவது பண்ண முடியுமா இதே காரியத்தை, நான் என்னோடய வளர்ச்சியை காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒன்று பண்ணக்குள்ள நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, நிறையா வந்து இது. ஸோ கையில் பணம் இல்லை, ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்ற பண்ணாங்களேன். நிறைய பேர் எனக்கு வந்து முதலீடு வேணும். அப்போ ஒரு ஃப்ரெண்டை வந்து கன்வின்ஸ் பண்ணுறேன், நீங்கள் வந்து எனக்காக ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு 40,000 இன்வெஸ்ட் பண்ணுங்கள், 4 மாதத்துலேயே 40,000 சம்பாரிச்சு கொடுத்துடலாம், உங்களுக்கு போட்ட முதல் அப்படியே வந்துடும், முதல் இல்லாமல் 40,000 ப்ராஃபிட், 100% ரிட்டர்ன் இன் 4 months அப்படின்னு அஷ்யூர் பண்ணுறேன். ஆனால் இது வந்து நம்புறதுக்கு இன்னும் ஆள் இல்லை, ஏன்னா நான் ப்ரூவ் பண்ணல. ஒருத்தவர் மட்டும் நம்பி வந்துட்டார், புரியுதுங்களா நான் சொல்லுவேன். வந்து 40,000 ரூபாய்க்கு வந்தார், மிஷினை வாங்கி போட்டாச்சு, லைசன்ஸ் எடுத்துட்டாரு, எனக்கு பண்ணி கொடுக்குறாரு. என் பிராண்டை கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டு எனக்கு பண்ணி கொடுக்கணும், எப்படி பண்ணணும் நாங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். பண்ணி இது பண்ணாங்க, சக்ஸஸ் ஆகிடுது. அவருக்கு 4 மாதத்தில் ரூபா பார்த்துட்டாரு. உடனே அவரை பார்த்துட்டு அவரோட ஃப்ரெண்டு போடுறாரு, அதுக்கப்புறம் போடுறாங்க. ஒரு காலகட்டத்தில் 150 பேர் போடுறாங்க. பார்த்தீங்கன்னா 150 பேர் உங்கள் பின்னாடி நிற்கிறாங்க. 150 பேர் எனக்கு போட்டு இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி அவங்களும் ப்ராஃபிட் எடுக்கிறாங்க, நானும் வந்து முதல்ல இல்லாமல் வந்து மேலே இது எடுக்கிறேன். இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா விற்கிறதுக்காக மார்க்கெட்டுக்கு போகிறேன். மார்க்கெட்டுக்கு போனால் அங்கே என்ன பண்ணுறாங்க, நல்லா பிரிட்டானியா, ஐடிசி இந்த மாதிரி வளர்ந்த கம்பெனியோட டிஸ்ட்ரிபியூட்டரை போய் அணுகிறோம். அவங்க சொல்லுவாங்க, தம்பி உன்னோடைய ப்ராடக்ட்டே வந்து ஒன்றுமே தெரியல, இது ஒன்றும் யாருக்கும் ஒன்றும் விளம்பரம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ உனக்கு எடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறேன், ஷாம்புக்கு ஒரு இதெல்லாம் இருக்கிறனால டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறேன். ஆனால் நான் வந்து 30 நாள் இல்லை 45 நாள் கழிச்சு தான் பேமெண்ட் கொடுப்பேன். ஏன்னா விற்காமல் ஓடிடுத்துனா நான் அவன் சரக்கு வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னாங்க. பார்த்தேன், யோசித்தேன், இது கொடுத்தா வந்து என்கிட்ட இருக்க முதலுக்கு அவங்க கொடுத்தான்னா ஒரு டவுனை நம்பி உட்காந்துன்னே இருப்பேன், நான் வந்து விற்கவே முடியாது, வளரவே முடியாது, இதுவும் வேலைக்கு ஆகாது, மூடு இந்த கதவை. ஸோ உடனே வந்து நிறைய பணம் வேணும், இருந்தால் நிறைய பேர் கிரெடிட் கொடுத்து நான் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கல, இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு யோசித்தோம். ஸோ உடனே என்ன யோசித்தோம், அதுக்கு அடுத்தது இது பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படின்னு சொல்லிட்டு என்னோடய டீம் கூட டிஸ்கஸ் பண்ணுறேன். இதெல்லாம் தான் நீங்கள் கேட்டிங்களா டீம் அப்படின்றது. டீமோட டிஸ்கஸ் பண்ணக்குள்ளே ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் சொல்கிறாரு, சார் இருங்க சார், நான் வந்து எப்படியும் வந்து ஆர்டர் பிடிச்சின்னு வரேன் சார் அப்படின்றாரு. 2 நாள் கழிச்சு டிடியோடு வர்றாரு, டிமாண்ட் டிராஃப்டோட.
இதை பாருங்கள் 5000 ரூபாய்க்கு ஒருத்தவர் வந்து ஆர்டர் கொடுத்துட்டாரு அப்படின்னு. என்னப்பா அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு, நான் மார்க்கெட்டில் எல்லாம் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கான் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போனால் கிரெடிட் கொடுன்னு கேட்குறான். நான் பார்த்தேன் இவர் சைக்கிள் கடை வச்சு வாடகை கூட்டுருக்காரு, கோல்டன் சைக்கிள் மார்ட்னு அவர் பேர். ஸோ இவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஷாம்பு வியாபாரம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் இதே எவ்வளோ நாள் பண்ணிட்டு இருப்பீங்க, வர வர சைக்கிள்லேருந்து ஸ்கூட்டர்லாம் மாறுறாங்க அப்படின்னு சொன்னோடனே அவருக்கும் ஆர்வம் வந்துச்சு. சரி பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஸோ இட்மெண்ட்டா சார் நான் அவருக்கு விற்று கொடுத்து அவரை நான் வந்து ஜெயிக்க வச்சுருவேன் சார் அப்படின்றார் இவர். ஆஹா பரவாயில்ல, இது இந்த ஐடியா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிச்சோம். ஸோ அதுக்கு அதை மாதிரி என்ன பண்ணிட்டோம், கோல்டன் சைக்கிள் மார்ட்னா அதுக்கப்புறம் ராஜஸ்தான் சைக்கிள் மார்ட் சைக்கிள் கடைக்காரங்களையே பார்த்து பிடிக்க ஆரம்பித்தோம். அப்புறம் பிஸ்னஸில் இது வரலாம் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லாதவங்கள மற்ற சைட் பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு இதை வந்து உள்ளே சொல்லி கொடுத்து உள்ளே கொண்டு வருவோம். அவங்கள ஜெயிக்க வைப்போம், அவங்கள ஜெயிக்க வச்சா நம்ம ஜெயிச்சிருவோம். ஸோ கேஷ் அண்ட் கேரி அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி டிமாண்ட் டிராஃப்ட் இல்லை பேங்க்கில் அனுப்போம், உடனே கேஷை கட்டி தான் கிளியர் பண்ணணும். ஸோ கிரெடிட்டே கிடையாது. இந்த சைடில் எனக்கு வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்கறதுக்கு கிரெடிட் யூனிட் வந்துடுது அவங்க இது பண்ணுறது. ஸோ எங்கேயும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ சொல்லுங்கள் எங்கே பண பிரச்சனை, ஐடியாஸ் தானே இது. சூப்பர். இப்படி தான் ஐடியா வச்சு இது பண்ணலாம். ஸோ எவ்ரி டைம் ஐ கெட் டு திஸ் சேலஞ்ச் ஐ வில் டெல் மை செல்ஃப் நோபடி ஹேஸ் மணி ப்ராப்ளம், இட் இஸ் ஐடியாஸ் ப்ராப்ளம். அவ்வளோதான், அதுதான் நான் சொல்கிறேன். இதுலேருந்து தான் நாங்கள் ஓவர் கம் பண்ணோம் அப்படின்னா. எந்த காலகட்டத்திலாவது நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, தனியாக வந்திருக்கக்கூடாதோ அப்படின்ற நினப்பு உங்களுக்கு தோன்றியது உண்டா? வரவே இல்லை. வரவே இல்லை. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சறுக்கணும், நோ டவுட் ஆன் தட். ஆனால் போகக்கூடாதுன்னு எனக்கு நிதர்சனமாக தெரிஞ்சிடுது. என்னால் அதை வந்து இது பண்ணவே முடியாது. அதுக்கு நான் எங்கேயாவது வேலைக்காவது போயிடலாம், சும்மா இருக்கலாம் அப்படின்றது இது பண்ண, விவசாயம் பண்ணலாமா வேறு எதாவது பண்ணலாம் மொழி, அங்கே போய் பண்ணக்கூடாது அப்படின்றது கிளாரிட்டி வந்துடுது எனக்கு. ஸோ அதனால் வந்து என்னால் வந்து நிச்சயமாக வந்து பேக் இதே இல்லை. உங்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட முதல் சறுக்கல்னால் எதை சொல்வீங்க நீங்கள்? வியாபாரத்தில் ஏற்பட்ட முதல் சறுக்கல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சறுக்களையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்வெர்ட் பண்ண முடியும். அதுவும் வந்து படித்தேன். ஒரு செட்பேக் அப்படின்றத ஒரு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்வெர்ட் பண்ணுறது. நான் நிறைய அப்போ புஸ்தகம் படிக்க ஆரம்பித்தது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அது வந்து அதனால தான் நான் வந்து ஒரு மாறினா அப்படின்றேன். எனக்கு என்ன சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. ஆனால் கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் புக்ஸு இந்த மாதிரி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக் படிக்கக்குள்ள அதில் சில கருத்துக்கள் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அதை ஆழமாக மனசில் பதிய வச்சுக்கிறேன். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுறேன் இது பண்ணக்குள்ள. ஸோ வியாபாரத்தில் சறுக்குள்ளே எவ்ரி செட்பேக் கேன் பி கன்வெர்டட் இன்டு அன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு படிக்கிறேன். ஸோ இது ஒரு செட்பேக் என்ன வருதுன்னா வந்து சேல்ஸ் போயின்னு இருக்கு, ஒரு 50,000 ரூபாய் மாதம் விற்றுன்ட்ருக்கேன். ஆனால் அந்த சேல்ஸ் வந்து அப்படியே வந்து ட்ராப் ஆகினே வருது, காம்படிஷன் அதிகமாகுது. நான் 50,000 ரூபாய் 45,000 ரூபாய் 40,000 ரூபாய் 35,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கறதுக்கே திணறுது, என்னால் முடியல. ஸோ அந்த நேரத்தில் வந்து இது ஏன் இது மாதிரி ஆகுது அப்படின்னு யோசித்தா வந்து மக்கள் வந்து ஷாம்பு வேணும்னு கேட்குறாங்க, இது வெல்வெட் ஷாம்பு வேணும்னு கேட்குறாங்க. வெல்வெட் ஷாம்பு தான் எங்கள் ஃபேமிலி இது. நம்ம போய் சிக் ஷாம்பு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணக்குள்ளே கடைக்காரன் என்ன சொல்கிறான், மாற்றி கொடுக்குறான். அவங்க வந்து வெல்வெட் ஷாம்புன்னு கேட்டால் அவங்கள பொறுத்தவரையிலும் வெல்வெட் ஷாம்புன்னா அது ஜென்ரிக் நேம், பேக்கெட் ஷாம்புன்னா போதும். ஸோ சிக் ஷாம்பு கொடுக்குறாங்க, வாங்கின்னு போயினே இருக்காங்க. அவங்க ஒன்றும் இதுக்கு மாற்றி கொடுக்குறாங்களான்னு கேட்கல, அப்ஜெக்ட் பண்ணல. அப்போ கடைக்காரங்க சொல்கிறாங்க, தம்பி நான் கொடுக்கறது தான், அதனால் வந்து எனக்கு மார்ஜின் அதிகமாக கொடு, நான் தான் ப்ரமோட் பண்ணுறேன். ஸோ உன்னை விட இந்த கம்பெனியெல்லாம் மார்ஜின் அதிகமாக கொடுக்குறாங்க, நான் உன்னை என்னத்துக்கு வாங்கணும், அவ்வளோதான் அவங்க ஆர்கியூமெண்ட். ரொம்ப லாஜிக்கல். இது உன் பிராண்டு ஒன்றும் தெரியாது, நம்ம வந்து இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு. ஸோ எனக்கு வந்து ஒரே ஒரு இது தான் அந்த நேரத்தில் நிதர்சனமாக பட்டுச்சு. ஸோ இவங்கள வாங்கங்களை இவங்களுக்கு ஒன்று எல்லோரும் பண்ணுறதை நான் பண்ணேன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, தண்ணியை லிபரலாக போட்டு விளாவி குவாலிட்டியை குறைச்சிட்டு மார்ஜின் ரீட்டெயிலருக்கு கொடுத்துட்றாங்க. நான் அது விளையாட தயாராக இல்லை. அந்த கதவை மூடிட்டேன், இழுத்து. குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன், எனக்கு குவாலிட்டி தான் வந்து லாங் டேர்மில் என்னை வந்து மேலே கொண்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குவாலிட்டின்ற கதவை மூடிட்டப்புறம் ஒரே ஒரு வழி வந்து என்னை வந்து கன்சியூமரை கேட்க வைக்கணும். கையில் காசு இல்லை, விளம்பரம் பண்ண அளவுக்கு ஒன்றும் காசெல்லாம் கிடையாது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்குள்ள ஒரு ஐடியா வந்து எல்லோரும் உட்காந்து ஒரு மணல், அந்த கட்டடம்லாம் கட்டுறதுக்கு மணல் கொட்டியிருப்பாங்கள்ல, அதில் தான் உட்காந்து பேசின்னு இருக்கோம். அந்த இடத்துல வெளியில் ஏதோ ஒரு ரோடு சைடில் அந்த இடத்துல வந்து உட்காந்து பேசின்னு இருக்கோம். அப்போ வந்து இந்த ஐடியா வருது, மக்களை எப்படி பேச வைக்கிறது. சிக் ஷாம்பு ஒரு காலி பாக்கெட்டை கொடுத்தா சிக் ஷாம்பு ஃப்ரீன்னு கொடுப்போமே. அப்போ வந்து யூஸ் பண்ணாங்கன்னா நம்ம ப்ராடக்ட் 2-3 டைம் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்குன்னு தெரியும், மற்றதுக்கும் அதுக்கும் கழுதைக்கும் குதிரைக்கும் வித்தியாசம் தெரியும். அதனால் நம்ம வந்து ஜெயிக்கலாம் அப்படின்றது ஐடியா. அது வி லைக்ட் இட்.
ஸோ அப்போ வந்து 5 காலி பாக்கெட்டு கொடுத்தா ஒரு சிக் ஷாம்பு ஃப்ரீன்னு ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சிக் ஷாம்பு கொடுத்தா சிக் ஷாம்பு ஃப்ரீன்னா எவன் வந்து அதை வாங்கிட்டு இது பண்ணுறது, ஃபஸ்ட்டு எனி காலி ஷாம்புன்னு போடுவோம். அப்போ தான் வந்து கொண்டாந்து கொடுத்து நம்மளதை ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது டீமாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி பண்ணுறோம். நல்ல ஐடியா நல்லா இருந்துச்சு. உடனே என்ன பண்ணோம், சேல் ஆக்கிறதுக்கு உடனே A4 சைஸ் ஷீட் பேப்பர் அப்படியே ஒரு பண்டிலாக வாங்குகிறோம். ஸ்க்ரீன் பிரிண்டிங்காக போடுறோம். அந்த ஸ்கீம் இதான்னு சொல்லிட்டு கடையில் கொண்டு போய் ஒட்டிடுறோம். புரியுதுங்களான்றது பேக்கெட் பின்னால் பிரிண்ட் போட்டுரும். அது ஸ்க்ரீன் பிரிண்டிங் தான் எங்களோட பேக்கெட். அப்போல்லாம் உடனே பிரிண்டிங் போட்டுறோம் நாங்களே. இந்த மாதிரி 5 காலி பாக்கெட்டை கொடுத்து எந்த ஷாம்போட 5 காலி பாக்கெட் கொடுத்து ஒரு சிக் ஷாம்பு இலவசமாக பெறுங்கன்னு சொல்லிட்டு கடைக்காரன் என்ன சொல்கிறேன், 3 கஸ்டமர்கிட்ட அது மாதிரி கலெக்ட் பண்ணிங்கன்னா 15 பாக்கெட் கலெக்ட் பண்ணால் உனக்கு கலெக்ஷன் சார்ஜாக ஒரு ஷாம்பு ஃப்ரீயாக கொடுத்துட்றேன் அப்படின்றோம். கடைக்காரன் பார்த்தான், இது என்னடா இது வித்தியாசமாக இருக்குது, இவங்க வந்து நம்மளுக்கு வந்து சர்வீஸ் சார்ஜ் கொடுக்குறாங்க, கன்சியூமருக்கு இது இருக்குது, யாரும் வந்து கேட்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருங்க என்ன பார்த்தாங்க, கடைக்காரருங்க வந்து ரீட்டெயிலர்ஸ், அதாவது இந்த ஸ்கூலுக்கு போகிற பசங்களை கூப்பிட்டு சின்ன பசங்களை கூப்பிட்டு, தம்பி எங்கெங்கெல்லாம் ரோட் சைடு குளத்து சைடெலாம் இருக்கிற ஷாம்பு பேக்கெட்டாக அள்ளிக்கணுமா, கொண்டாந்தீங்கன்னா உனக்கு சாக்லேட் கொடுக்குறேன். அவனுக்கு கொத்தாக கொண்டாந்தா அவனுக்கு ஒரு சாக்லேட்டு. அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட கொடுத்து கன்சியூமர் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட நிறைய வாங்கிடுறாங்க. அது வந்து என்னோடய ரெப்ரஸன்டேட்டிவ் ஃபஸ்ட்டு இது சார் இந்த இடத்துல இது பண்ணேன், இந்த கடை இது வரலாம் நம்மக்கிட்ட வாங்கந்தே இல்லை, இப்போ தான் போகிறேன், போன டைம் இது பண்ணுறதுக்கு வந்து கேட்டிங்கன்னா ஒரு 200 பாக்கெட்டை கொடுக்குறாரு, இப்படி போனால் வந்து திண்டுக்கல் போட வேண்டியது தான் அப்படின்றாரு அவர். அங்கேருந்து ஃபோன் பண்ணி, சார் கொடுக்கலாமா இல்லையா, வயிறு தெரியுது சார் அப்படின்றாரு. நான் சொன்னேன், இல்லைப்பா நம்ம கமிட் பண்ணிட்டோம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் என்ன பண்ணார், அடுத்த ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பேசுகிறார், இந்த மாதிரி 4 கடை பார்த்துட்டேன், எல்லாருலேயும் நிறையா வாங்கி வச்சு தான் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி வெளியிலேருந்து இது பண்ணி பசங்களை என்கரேஜ் பண்ணி பண்ணுறாங்க, இப்போ நானே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், பசங்கிட்ட சொல்லி யார் பண்ணலையோ நீங்கள் வந்து 800 வச்சுருங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் சம்பாதிங்க அப்படின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். புரியுதுங்களா, அவங்க ரூட்டுக்கே போயிட்டீங்க. அவங்க ரூட்டுக்கே போயிட்டோம். நீங்கள் இந்த மாதிரி பண்ணால் இன்னும் நல்லா இது பண்ணலாம், ஃபஸ்ட்டு கொண்டாந்துருங்க, நீங்கள் வந்து இது பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு சலுகை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு ஒரு பெரிய இது 2 மணி நேரம் கழிச்சு அவர் ஃபோன் பண்ணார், சார் இந்த ஸ்கீம் பிரமாதமாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. சரி, நானே எனக்கு எப்படிப்பா இது என்ன திடீர்னு எப்படி பிரமாதமாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. சார் ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக தான் அவங்க கொடுத்தாங்க, 200 பாக்கெட்டுக்கு தேவையான ஃப்ரீ ஷாம்பு கொடுத்துட்டான் அவருக்கு. அவங்க வந்து என்ன சொன்னாங்க, கில்ட்டியாக ஃபீல் பண்ணாங்களா என்னன்னு தெரியல, அடுத்து என்ன சொன்னாங்க, ஒரு 4 டஸ்னா போடுப்பா, காசு கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஆர்டரும் கொடுத்துட்றாங்க. ஃப்ரீயாக கொடுக்குற தனி இது இல்லாமல் வந்து ஆர்டரும் கிடச்சிருது, எனக்கு நிறைய வந்து ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கில்ட்டு. அவங்க ஒரு கில்ட்டு, யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது வந்து பார்த்தா எல்லா கடையிலையும் வாங்குறாங்க. சூப்பர். ஸோ அப்படின்றார். ஸோ இது ஒரு சரியான இது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு வந்து அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த 35,000 வந்து டக்கு நிமிந்து வந்து ஒரு 60,000, 1 லட்சம், 2 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10வது மாதத்தில் நாங்கள் இருக்கிறதுக்குள்ள 10 லட்சத்தை தண்டோம். ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணது நாங்கள் 40-50,000 பண்ணால் போதுன்னு நினச்சது. இந்த ஒரு செட்பேக் வந்து பார்த்திங்கன்னா எங்களை அப்படியே வந்து 10 லட்சத்துக்கு எடுத்துன்னு போகுது. உடனே விளம்பரம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நான் 3 லட்சம் 4 லட்சம் வந்தோடனே ரேடியோவில் விளம்பரம், அப்புறம் வந்து கொஞ்சம் 10 லட்சம் வரக்குள்ளே டிவிக்கே போயிட்டோம். ஸோ டக்குன்னு டிவினா சிக் ஷாம்பு பாப்புலர் ஆகுது, நிறைய தெரியுது. அமலா வச்சு ஆட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜாஸ்மின், ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு புது ஃப்ளேவர் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். உங்களுடைய பாத்ரூமுக்கு ரோஜா தோட்டத்தை கொண்டு வருகிறோம், உங்கள் இதுக்கு ஜாஸ்மின் தோட்டத்தை கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் கொடுக்குறோம். மக்கள் அதை வந்து ஓகே நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெரைட்டி ட்ரை பண்ணுறாங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு பிடிச்சி போகுது அவங்களுக்கு. ஸோ காம்படிஷன் சரி, இது எங்கள் பிராண்டை கேட்டு வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. சூப்பர். புரியுதுங்களா. கன்சியூமர் வந்து சிக் ஷாம்பு கூட அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரீட்டெயிலர்னு வாங்க இருப்போம். கன்சியூமர் பார்க்குறாங்க பின்னால், 5 ஷாம்பு கொடுத்தா 1 ஃப்ரீயாக, அவங்க சேர்த்து வைக்கிறாங்க, திரும்பி கொண்டாந்து கொடுக்குறாங்க, வாங்குறாங்க. ஸோ பிராண்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, குவாலிட்டி நல்லா இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ ஜெயிச்சிட்டோம். அதில் தான் அதுக்கப்புறம் வந்து நோ லுக்கிங் பேக், இது செட் பேக்கை கன்வெர்ட் பண்ணணும். நீங்கள் கேட்டதுக்கு சொன்னேன். உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்ததில் பல புத்தகங்களுக்கு பங்குண்டு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதில் குறிப்பாக எந்த புத்தகத்தை நீங்கள் குறிப்பிட விரும்புகிறீங்க? ஒரு அடிப்படை ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேல்யூஸும் அவரோட நெறிமுறைகள் எப்படி அவங்க நடந்துக்கிறாங்க அதை பேஸ் பண்ணி தான் கம்பெனியும் இருக்கும். அதாவது தலைமை பொறுப்பில் இருக்கவங்க நல்லா இருந்தால் கீழே இருக்கவங்க எல்லாருமே வந்து அதே மாதிரி இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மாற்றி அமைச்சதுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 புக்கு ஃபண்டமெண்டல் ஃபவுண்டேஷன் எனக்குன்னு சொல்லுவேன். ஒரு புக்கு வந்து 10 நேச்சுரல் லாஸ் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் டைம் அண்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட். அது எப்படி அந்த 10 நேச்சுரல்லாம் வந்து நம்மளோட லைஃப்பை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லைஃப்பையும் டைமையும் மேனேஜ் பண்ண முடியும், பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு லைஃபே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது. ஸோ அது வந்து ரொம்ப அதில் வந்து நிறைய இந்த கவர்னிங் வேல்யூஸ், நீ என்னென்ன வந்து வேல்யூஸ் வந்து உன்னுடைய டே டு டே டெசிஷனை கவர்ன் பண்ணும்,
அது அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ அதெல்லாம் பார்த்து நான் வந்து கொஞ்சம் இது பண்ணி நான் என்ன பண்ணேன், ஒரே ஒரு புத்திசாலித்தனமாக பண்ணது பார்த்திங்கன்னா, ஒரு புஸ்தகத்தை படித்தேன்னா ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு மேலே படிக்க முடியாது. படித்தேன்னா அதில் என்ன பிடிச்சிருக்குன்னு பார்ப்பேன், அண்டர்லைன் பண்ணி வச்சுக்குவேன், சைடில் கோடு போட்டு திரும்பி படிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அதை எப்படி நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம், நான் அது மாதிரி இல்லை, ஆனால் எப்படி பண்ணணும், கம்பெனியில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், சின்ன கம்பெனி தான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இதுதான் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே பழக்கம். ஸோ எனக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மாறிக்குவேன், என்னை மாற்றிக்குவேன், கம்பெனி மாறிக்குவேன். அந்த மாதிரி இதில் பண்ணக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒன்றுமே தெரியாதது மாற ஆரம்பிச்சு. எனக்கு கைடே வந்து நிறைய புஸ்தகங்கள் தான். ஸோ 10 நேச்சுரல் லாஸ் ஒன்று, இன்னொன்று 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள், அந்த 7 ஹேபிட்டு தூக்கத்தில் வச்சாலும் சொல்லுவேன் நான். ஸோ இதை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து அதை பண்ணது மட்டும் இல்லாமல் அதை எப்படி என்னை மாற்றிக்கணும், நான் எங்கே இல்லை, நம்ம கம்பெனி எப்படி மாற்றணும். ஸோ இதில் வந்து முயற்சி எடுத்ததுனால வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு 2 வருஷம் கழித்து நான் படித்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா த மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக். மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக், மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக். ஆமாம், பெருசாக திங்க் பண்ணக்குள்ள அதில் எப்படி மேஜிக் நிகழுது, அற்புதம் அப்படின்றது. இல்லைனா ரொம்ப சின்னதாக இது போதும்பா வெளியில் சொல்லாமல் இதெல்லாம் இருக்கிறதுலேருந்து அதில் அந்த புஸ்தகத்தில் ரொம்ப அருமையாக டேவிட் ஷார்ட்ஸ் விவரிச்சிருப்பார். நீ பெருசாக யோசி, சும்மா கூரையை தோடணும்னு பார்க்காத, ஆகாசத்துக்கு போகணும் அப்படின்னு இது பண்ணு, அதை வந்து வெளியில் பல பேர்கிட்ட சொல்லு. ஏன்னா ஒன்றை நீ சவுக்கால் அடித்து நீயே ஓடணும் வேகமானா, உன்னை யாரெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்களோ அவங்ககிட்ட சொல்லு, எழுதி வை, பீப்புள் கேட்க சொல்லு, கேட்க வந்து நீ ஓடுவ வேகமாக, ஓடக்குள்ளே நீ ஆட்டோமேட்டிக்காக உன்னுடைய இலக்கை நோக்கி ஓடின்னு இருப்ப. இல்லைன்னா யாருக்கும் வெளியில் தெரியாது, நீ பாட்டுன்னு அடக்கி வாசிப்ப. ஒன்று நம்ம கோலை ஏன்ப்பா சொல்லணும், 4 பேர் எதாவது பேசுவானுங்க, நம்ம பாட்டு நம்ம நினச்சிக்கோம், நம்ம நம்மளுக்குள்ளே வச்சுக்கோம். அப்படின்னா உனக்கு உண்மையாலுமே முழு முயற்சி கொடுக்க மாட்டீங்க. இப்போ வெளியில் வந்து விப் பண்ணக்குள்ள யூ வில் ரன் ஃபாஸ்டர். அருமையான கருத்து அந்த புஸ்தகத்தில் வந்து நிறைய பல கருத்துக்கள் அள்ளி வீசியிருப்பார். அதனால் இப்போ வந்து பெரிய கோலை எடுக்க ஆரம்பித்தோம். ஸோ மேலே எங்களுக்கு ஐடியாஸ் இது வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து என்னடா இப்படி வந்து ஒரு பெரிய கோல் எடுத்திருக்கோம் அப்படின்னா 5200 crore நான் அவங்க 5 வருஷத்தில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்ட உடனே வந்து எல்லோரும் என்ன இது நடக்கிற காரியமாவது, நீ 52 கோடியில் இருக்கீங்க, இது மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், அவர் புதுசில் தான் சொல்லிச்சு, நீ இலக்கை அடையணுன்னே நீங்கள் வந்து ஒன்றும் கவலைப்பட வேணாம், ஆனால் வெளியில் பேசுங்க, 4 பேர் கேட்க வைங்க, உங்களோட டீம் மெம்பர் கேட்க வைங்க, அசிங்கப்படுங்க. அசிங்கப்படக்குள்ளே வேலை அதிகமாக ஓடுவீங்க, வேகமாக ஓடுவீங்க, அவ்வளோதான் கருத்து. ஸோ பண்ணோம், வேகமாக ஓட ஆரம்பித்தோம், வளர்ந்துக்கினே வந்துட்டோம். ஸோ ரொம்ப சந்தோஷம் எனக்கு பார்த்தீங்கன்னா. அதனால் நிறைய முயற்சிகள் எடுத்தோம். ஃபஸ்ட்டு அது சொல்லக்குள்ள சும்மா ஒரு செவத்தில் ஹேங் ஆகிருந்துச்சு, இவ்வளோ பண்ணுவோன்னு சொல்லிட்டு. 1 வருஷம் கழிச்சு என்னடா போட்டோம், இது ஒன்றும் இல்லையே, ஒரு முயற்சியும் எடுக்கலையே, இப்படியே நடக்குதே அப்படின்னக்குள்ள அதை எல்லோரும் வந்து கூடி பேசுகிறோம். அவங்களே வந்து ஒன்றுமே ஆக்ஷன் இல்லை, போட்டதுக்கு சும்மா விளம்பரத்துக்காக நம்ம மாட்டி வச்ச மாதிரி இருக்குது அப்படின்றதுலேருந்து அப்புறம் வந்து முயற்சி எடுக்கணும், இப்படி மாற்றணும், இந்த லைனை கொண்டு வரலாம். ஸோ எல்லாமே வந்து ஒரு அற்புதம் நிகழுது. என்ன கண் கூட நான் பார்த்தது த மேஜிக் ஆஃப் திங்கிங் அப்படின்னா, அந்த பெருசாக திங்க் பண்ணதுனால என்னுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சின்ன லெவல்லேருந்து வளர்ந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் நான் சொல்லுவேன். பல பத்திரிகை பேட்டிகளில் அதிகம் படிக்காதவர் பல பேர் தான் பல பேருக்கு வாய்ப்புகளை உருவாக்கி தந்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதே சமயத்தில் உங்களுடைய வளர்ச்சிக்கு பல புத்தகங்களை படித்தது தான் காரணம்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது மெத்த படித்தவர்கள் இந்த துறைக்கு வந்தால் இன்னும் அதிகமாக சாதிக்க மாட்டார்களா? படிப்புக்கும் சக்ஸஸுக்கும் சம்பந்தம் கம்மிங்க. ஆனால் செயல்முறைப்படுத்துறதுல தான் சக்ஸஸ்ஸு. நீங்கள் எல்லாருக்கும் இருக்கலாம், நீங்கள் செயல்முறை வந்து நீங்கள் சொல்கிறது கேட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அதை செயல்முறைப்படுத்தலாம். இல்லை நான் படித்தது இது பண்ணால் இருக்கலாம். நீங்கள் என்ன படித்தீங்க, நீங்கள் என்ன படித்தீங்க? நான் ஸ்கூல் பையன் தான். சரி, ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட காமன் சென்ஸில் தான் நம்ம வந்து நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக. ஸோ படிப்புக்கு நீங்கள் நிறைய பேர் இருக்கவங்க கேளுங்க, நான் இது படித்தேன் அதை அப்படியே யூஸ் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு ஒரு 5% மேலே இருக்காது. நிறைய பேர் வந்து நான் படித்ததுக்கும் நான் பண்ணுற தொழிலுக்கும் நான் பண்ணுற வேலைக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்றது தான் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ நிறைய வந்து அதுக்கப்புறம் தான் கற்றுக்குறாங்க, இந்த வேலையை எப்படி பண்ணணும் அப்படின்றத அதுக்கப்புறம் தான் கற்றுக்குறாங்க. ஸோ இதுதான் நிதர்சனமான உண்மை. சக்ஸஸுக்கு காரணம் பார்த்திங்கன்னா காமன் சென்ஸ், எமோஷ்னல் கோஷன்ட், இன்னொன்று வந்து அந்த பிஸ்னஸ் ஆக்கியமன். அதாவது கண்டினியூஸாக லேர்ன் பண்ணிக்கினே இருக்கணும். நான் தொடர்ந்து கற்றுக்குவேன், அதை கற்றுக்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். அப்புறம் அந்த பிஸ்னஸ் ஆக்கியமன், அந்த எந்த தொழில் எடுக்கிறோமோ அதில் வந்து நம்மளுக்கு வந்து எல்லா நுணுக்கங்களும் தெரிஞ்சு வச்சுக்கிறது. நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும், உள்ளே போய் அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்கணும், ஆனால் வேகமாக தெரிஞ்சுக்கிறது. இதெல்லாம் வச்சு ஒழுங்காக விளையாடினா நிச்சயமாக ஜெயிக்கலாம். இது எமோஷ்னல் கோஷன்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது அதில். ஒன்று மேனேஜிங் செல்ஃப், இன்னொன்று மேனேஜிங் அதர்ஸ்.
மேனேஜிங் செல்ஃபில் நல்லா இருந்தாங்கன்னா ரெண்டுத்துலேயும் இருக்கணும். மேனேஜிங் அதர்ஸ் மற்றவங்களை வேலை வாங்கவும் தெரியணும், மற்றவங்களுக்கு நல்லா மோட்டிவேட் பண்ணவும் தெரியணும். அது இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். அது தெரியாத சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க நல்லா பண்ணுவாங்க, ஆனால் மற்றவங்ககிட்ட வேலை வாங்க மாட்டாங்க. இன்னொன்று, தனியாக நம்மக்கிட்ட வேலை வாங்குறது தாங்க ரொம்ப கஷ்டம். மற்றவங்ககிட்ட வேலை வாங்கலாம், நம்மளே நம்ம வந்து சோம்பேறி நம்ம வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அதனால் நம்ம மேனேஜிங் செல்ஃப் இருக்குது இல்லைங்களா, நம்மளை மேனேஜ் பண்ணிக்கிறது, அது வந்து ரெண்டாக இருக்குது. 2 இது சொல்கிறாங்க ஹார்வர்டு இதில். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் அவேர்னஸ், என்னால் எது முடியும் எது முடியாது அப்படின்றது ஒன்று தெரியணும் நம்மளுக்கு. அதுவே தெரியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொன்று செல்ஃப் ரெகுலேஷன். ஸோ அந்த இதை ஒழுங்காக செல்ஃப் அவேர்னஸும் செல்ஃப் ரெகுலேஷன் தான் பாதி சக்ஸஸ் வந்து நம்மளை நம்மக்கிட்ட மேனேஜ் பண்ணுறது. மீதி பாதி சக்ஸஸ் வந்து மற்றவங்களை மேனேஜ் பண்ணுறது. ஸோ நான் வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான் சோம்பேறி தான் ஆரம்பத்தில், அதில் ஒன்றும் டவுட் இல்லை. ஓகே, படிக்கிறது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, ஜாலியாக விளாடணும், இப்படி தான் இருந்தேன் நான். எக்ஸாமுக்கே நம்மளுக்கே என்ன பாருங்கள், எக்ஸாம் வந்தால் லாஸ்ட்டு ஒரு நாளுக்கு முன்னாடி முதல் நாள் உட்காந்து படிப்போம். இப்படி தான் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த நேரத்தில் லாஸ்ட் மினிட்ல படித்தா போதும்னு. ஆனால் செல்ஃப் ரெகுலேஷன் வந்து அப்படி கிடையாது. ஜெயிக்கணும்னா நம்ம வந்து ரெகுலராக அப்பப்போ முடிப்போம், நம்ம இதை பண்ணிவிடுவோம், இதை முடிச்சுட்டு நான் ஒரு டைம் நான் வந்து ஒரு முடிவு எடுத்துகிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லுவார் விஜய் ஒரு படத்தில். அதை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு தீர்மானம் வேணும். ஸோ அது இருந்ததுன்னா சக்ஸஸுக்கு அங்கே வந்து வித்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் மற்றவங்களும் மேனேஜ் பண்ணுற திறமையாக இருந்து பிஸ்னஸ் ஆக்குமென், கண்டினியூஸ் லேர்னிங் அண்ட் லேர்ன் பண்ணதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன், இதெல்லாம் இருந்ததுன்னா காமன் சென்ஸ் இது ரொம்ப பெருசு இல்லை, இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஜெயிச்சிடலாங்க. பெரிய சக்ஸஸ் வந்து ஒரு பெரிய இது இல்லை, பிஸ்னஸ் நிச்சயமாக ஜெயிக்கலாம் அப்படின்றது என்னோடய இது. நிறைய பேரை பார்த்துட்டேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் வந்து லீடர்ஷிப் போகணும், அது வந்துடும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா. இதெல்லாம் வரக்குள்ள லீடர்ஷிப் வந்துச்சுன்னா தென் யூ கேன் ஆட்டோமேட்டிக்லி வின் ஆன் தட் கைண்ட் ஆஃப் திஸ் திங். நிறைய நம்மக்கிட்ட நம்மளுடைய ஆட்டிடியூடு தாங்க நம்மளுக்கு சக்ஸஸ் காரணம். நம்மளால் முடியும்னு நினச்சா நம்ம ரைட்டு, நம்மளால் முடியாதுன்னு நினச்சா அதுவும் நம்ம ரைட்டு. ஸோ அதில் வந்து கிளியராக இருந்தோன்னா நம்மக்கிட்ட வேலை வாங்க கற்றுக்கினா பாதி வேலை சால்வ்டுன்னு நான் நினைக்கிறேன். ஆரம்ப காலத்தில் தனியாளாக நீங்கள் உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து வந்தபோது உங்களுக்கு உதவியர்கள் யார் யார்? எனக்கு அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் சண்முகம்னு சொல்லிட்டு அவர் ஒன்று சொல்லுவேன் நான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் ராமு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய பணியாற்றவர்கள், ரவி, இந்த மாதிரி நிறையா வந்து இளங்கோ, டிடி மோகன், ரஹீம், இந்த மாதிரி வந்து என்னுடைய நண்பர்கள் தான் நிறைய பேர் வந்தாங்க. பாண்டியன், ஜாகிர் ஹுசைன், சிந்தனை செல்வன், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் மார்க்கெட்டிங்கே வந்து சேல்ஸ் மார்க்கெட்டே செட் பண்ணதே அவர் தான் முக்கியமான காரணம். அவர் என் கூட கிரிக்கெட் விளாட்னவர். அதை மாதிரி வந்து அவருக்கும் வேலை கிடைக்கல, அவருக்கோட ஃபஸ்ட் ஜாபே இங்கே தான். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நண்பர்கள் தான் எனக்கு வந்து சுற்றி பார்த்தா வந்து இது பண்ணது. ஒரு நண்பர் வந்து ப்ரொடக்ஷன் பார்த்துக்கினாரு, இன்னொரு நண்பர் வந்து சேல்ஸை பார்த்துக்கினாரு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இது பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்றத நான் சொல்லுவேன். அவங்க வந்து அவங்களுக்கு, ஆனால் என்னோடய நண்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா முக்கியமான குவாலிஃபிகேஷன் வந்து பெரிய படிப்பாளியாக இருக்கக்கூடாது, அவங்களும் அரியர் வச்சுருக்கணும், வேலை கிடைக்காது. அதனால் அவங்களும் வந்து இது பண்ண நானும் ரொம்ப சந்தோஷமாக வாங்க எனக்கு வந்து ஆள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி, ஆனால் ஆர்வமாக கற்றுக்குவாங்க. உழைக்கிறது, அக்ரெசிவாக இது பண்ணுறது, அது வந்து ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன் இது பண்ணுறது. அவங்க உதவுவதற்கு முன் வந்ததுக்கு காரணம் சி.கே. ரங்கநாதன் என்ற தனிப்பட்ட நபர் மேலே அவங்களுக்கு இருந்த பிரியமா, இல்லை உங்கள் மேலே அவங்களுக்கு இருந்த நம்பிக்கையா? அந்த நேரத்தில் நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன். நான் வந்து பிரியம்ன்றதை விட 2 ஆங்கிளில் சொல்லுவோம். ஒரு தொழில்னு ஆரம்பிச்சிட்டேன், யாராவது ஒருத்தவங்க ஆரம்பிச்சிட்டேன், அவங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்றது ஒரு இது. ஸோ அது வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸு. என்னுடைய நண்பர் ஒருத்தவர் வந்து நான் சொன்னேன் டிடி மோகன் சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் ஜாயின் பண்ணார். ஆனால் அவர் நெய்வேலியில் என்எல்சி வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்து ஜாயின் பண்ணார் உங்கள்கிட்ட. ஆமாம், அப்போ வந்து அவருக்கு வந்து நம்பிக்கை வந்துடுது, இது வந்து ஓரளவு பிஸ்னஸ் போக ஆரம்பிச்சிடுது, நல்லா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கும் பிஸ்னஸ் வரணும்னு ஆசை, இந்த மாதிரி ஒரு இதுலேருந்து பப்ளிக் செக்டாருக்கு ப்ரைவேட் இதுக்கு வந்துடுவோம் அப்படின்னு வந்தார். நல்லா இது பண்ணியாச்சு. வி ஆர் வெரி ஹாப்பி கைண்ட் ஆஃப் திஸ் திங், இந்த வே இது பண்ணல. ஸோ அதனால் வந்து நண்பர் அப்படின்றது ஒரு நிச்சயமாக, அது வேலையும் எனக்கு கிடைக்கும் அப்படின்றது வந்து ஒரு அந்த ரெண்டுமே காம்பினேஷன் நான் சொல்லுவேன் இது பண்ணுறதில்ல. ஸோ ஏன்னா நான் வந்து ரொம்ப ப்ரூவ் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது. ப்ரூவ் பண்ணால் தானே நீங்கள் சொல்கிறது, ஓ இங்கே வந்து பண்ணால் நல்லா இருக்கும், நல்லா கம்பெனி நல்லா ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு. கான்செப்ட் நல்லா இருக்குது, ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறான், ஒரு வேலையும் கொடுக்குறது இது பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம்,
ஃப்ரெண்டு தானே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அவங்களுக்கு கம்ஃபர்ட் தானே, தெரியாத முன்ன பின்ன தெரியாத ஒர்க் பண்ணுறத விட ஃப்ரெண்டு கிட்ட இருந்தால் கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அது வந்து ஐ திங்க் வின்-வின்னாக நான் பார்க்குறேன். அப்படி ஆரம்ப காலத்தில் உங்களோட பயணித்த நண்பர்கள் இப்போவும் உங்களோட பயணிக்கிறாங்களா? இப்போ வந்து 1-2 பேர் இறந்துட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறதுல. அவங்கவுங்க வந்து ஒரு தனித்தனி பிஸ்னஸ் ஆரம்பிச்சியும் போயிட்டாங்க. சூப்பர். அந்த மாதிரி இது பண்ணுறதுல. ஸோ மோஸ்ட்லி எல்லாம் தனித்தனி பிஸ்னஸ். அங்கே பிஸ்னஸ் கற்றுக்கணுன்னே சரி நான் ஒரு தனியாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் இருக்கவங்க இருக்காங்க. ஆரம்ப காலத்தில் பயணித்து இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 5-6 பேர் இருக்காங்க அந்த மாதிரி இது பண்ணுறதுல கூட இருந்து தான் இருக்காங்க. உங்களுடைய இந்த வியாபாரத்தை நீங்கள் பெரிய ஆளாக வருவதற்கு உங்கள் தந்தை உங்களுடைய சகோதரர்கிட்டேருந்து நீங்கள் என்ன விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம்? என்னோடய தந்தைக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப முக்கியமாக அவர் வந்து கொஞ்சம் விடாமுயற்சி. அவர் நிறைய ட்ரை பண்ணிட்டார். கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட புது தொழில்கள் அவர் எடுத்துகிட்டு ப்ரொடக்ஷன் பண்ண முன்னாடி அவர் தான். இப்போ ஆமாம், எனக்கு முன்னாடி அவர் தான். அவர் பாட்டு ஒன்று ட்ரை பண்ணுவார், ரெடி பண்ணுவார், அப்புறம் வந்து விட்டுடுவார். அது இல்லைன்னா அடுத்த இதுக்கு போயிடுவார். ஸோ அதனால் அந்த விடாமுயற்சி, ஏதாவது நான் பிஸ்னஸில் ஜெயிக்கணும் அப்படின்றத தொடர்ந்து இது பண்ணின்னு இருந்தார். ஸோ அது வந்து எனக்கு ஒரு லேர்னிங் அவர்கிட்ட இருந்து இது பண்ணுறது. புதுசாக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுவார் மார்க்கெட்டில் இல்லாத. அது வந்து முக்கியமானது. அது வந்து இனோவேஷன். அதுவும் எனக்கு வந்து அவருடைய ஃபவுண்டேஷன். எனக்கு பார்த்திங்கன்னா என்னுடைய பெரிய ராஜ்குமார் அவர்கிட்டருந்து பார்த்திங்கன்னா நான் முக்கியமாக கற்றுக்கிறது வந்து அக்ரஷன். எப்படியா கோ கெட்டர். அவர் இது பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டாருன்னா போய் வில் கெட் இட். அதை வந்து பெரிய லெவலில் நான் வந்து அவர்கிட்டருந்து கற்றுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது அடைஞ்சு தீரணும் அப்படின்னா அதை வந்து அடைஞ்சிருவார். ஸோ அதுவும் இருந்துச்சு. அவர் வந்து இனோவேட்டர் ஆல்சோ. அவரும் அப்பாவோட வழித்தடங்களில் பண்ணி பார்த்தீங்கன்னா புதுசாக அது திங்க் பண்ணுறதுலையும் வித்தியாசமாக திங்க் பண்ணுறதுலையும் இது பண்ணார். இது வந்து அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். சின்ன அண்ணன்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து கற்றுக்கிறது பொறுமை. அவர் வந்து ரொம்ப நிதானமாக இருக்கிறதும் பொறுமையாக இருக்கிறதும். ஸோ அவர்கிட்ட வந்து நிறையா கற்றுக்கினேன் அதுலேருந்து பார்த்திங்கன்னா. ஸோ அதனால் வந்து இந்த இதெல்லாம் ஒவ்வொரு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு படிப்பினை தான் எனக்கு இது பண்ணது. என்னோடய அப்பா கிட்டேருந்து நான் நிறைய கற்றுக்கிறது பார்த்திங்கன்னா வேல்யூ சிஸ்டம். அப்பா அம்மா அவங்க வந்து நிறைய வந்து இதை வந்து வேல்யூ சிஸ்டத்தை ரொம்ப இது பண்ணது. அம்மா வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா இறந்துட்டார். அப்பா வந்து கடன் வாங்கியிருக்காரு நண்பர்கள்கிட்டெல்லாம். ஒன்றும் எழுத்துப்பூர்வமாக ஒன்றும் கிடையாது. ஸோ எங்கள் அம்மாவுடைய அப்பா என்னோடய தாத்தா அவர் ஒரு லாயர். அவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து இது பண்ண வேணாம், உங்கள் யாராவது வந்து கடன் கேட்டாங்கன்னா உனக்கு தெரியும், நீ வந்து எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியல, எனக்கு ஒன்றும் சொல்லலன்னு சொல்லிட்டு நீ கை விரிச்சிடலாம். அப்படி உனக்கு லீகலாக அது ரைட்டு, ஒன்றும் பண்ண முடியாது, யாரும் எவிடன்ஸ் கிடையாது அப்படின்னு. அதுக்கு எங்கள் அம்மா வந்து எங்களை வச்சுன்னு தான் அப்போ தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வேலையை நான் பண்ண மாட்டேன். சூப்பர். எங்கள் புருஷன் பட்ட கடன் வந்து நான் பட்ட கடன் என்னோடய குடும்பம் வந்து தலையை அடகு வச்சாவது கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் எங்களுக்கு வந்து எங்கள் எதிர்க்க இது பண்ணது வந்து படிப்பினையாக இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எது வந்து ப்ராப்ளம் நடந்துருச்சுன்னா அதையே போட்டு ப்ரூட் பண்ணக்கூடாது, லுக் அஹெட் இன் லைஃப், அடுத்து நடக்க வேண்டியதை பாருங்கள் அப்படின்றத ரொம்ப சொல்லி இது பண்ணாங்க. எங்கள் அப்பா இறந்துட்டார், குடும்பமே கடனில் இருக்குது, இந்த மாதிரி தத்தளிக்கிறோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, பேங்க்லேயும் லோன் எடுத்தாச்சு. இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் எங்கள் அம்மா அப்போ வந்து வழி நடத்துகிறாங்க. அழலை, சரி நடந்துடுது, அடுத்து நடக்க வேண்டியதை பார்ப்போம் அப்படின்னு எங்களை வந்து லீடர்ஷிப் எடுத்து நடத்தி இது பண்ணுறாங்க. என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து டக்குன்னு இது பண்ணுறாங்க. அது வந்து கண் முன்னால் நிற்குது. ஸோ இல்லைன்னா வேறு யாராக இருந்தால் நான் நினச்சி பார்த்தேன், சராசரி பெண்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, ஐயோ இப்படி ஆகிடுது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத மட்டும் இது பண்ணி அதை டெய்லி இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அதை பற்றி பேசவே இல்லை. எப்படி நடக்கணும், எப்படி வாழ்க்கையில் முன்னேறி அதை வந்து தத்தளித்து பசங்களை கரையேற்றணும், அப்படி தான் அவங்க மைண்டில் ரொம்ப திறமையாக பண்ணிட்டாங்க. ஸோ எங்கள் எதிர்க்கே வந்து அது ஒரு பாடம் எங்களுக்கு. அதனால் லுக் அஹெட் மைண்டில் வந்து எங்கள் அம்மா கிட்டேருந்து ரொம்ப கிளியராக கற்றுக்கினேன் நான். இந்த ஷாம்புன்றது உங்களுடைய ஃபேமிலி பிஸ்னஸ்ஸு. அதிலேருந்து நீங்கள் அடுத்து அடி எடுத்து வைத்த பிஸ்னஸ்னால் எதை சொல்லுவீங்க? அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்ஃப்யூம் ஸ்பின்ஸ் அப்படின்னு போட்டோம். அப்புறம் டால்கம் பவுடர், அப்புறம் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் கலர், ஃபேர்னஸ் க்ரீம், இதெல்லாம் அதுக்கு அடுத்து போட்டு இது ஜெயிச்சோம் நம்ம இது பண்ணுறது.
சிக்கக்காய் பவுடரும் வந்தோம் இம்மீடியட்டாக. பட் அது வந்து ஷாம்புவோட ஒத்தது தான், அதில் வேறு ஃபார்மெட்டு. பட் வெளியிலேருந்து கொஞ்சம் நல்லா வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்ஃப்யூமு, இது தான் டால்கம் பவுடர், ஃபேர்னஸ் க்ரீமு, ஹேர் கலர்ஸ். அதுக்கு அடுத்தது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா 2000 நாங்கள் வந்து பிக்கிள் லான்ச் பண்ணோம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறினது, அதுக்கப்புறம் தான் இது பண்ணது. அந்த நேரத்தில் வந்து சலூனும் வந்தோம், ஹேர் சலூன்ஸும். ஸோ இதுலேருந்து வெளியில் வந்து இது ஹேர் சலூனில் சலூன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அதுவும் வந்து 2000 இது பண்ணோம். அந்த நேரத்தில் தான் வந்து ஒரு சேஞ்ச் இது பண்ணதுக்குள்ள. அடுத்து இந்த வியாபாரத்தை எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற முடிவை நீங்கள் சாதாரணமாக எப்படி எடுப்பீங்க? எதனுடைய அடிப்படையில்? எந்த இண்டஸ்ட்ரி வளருது அப்படின்னு பார்ப்போங்க சார். அந்த இண்டஸ்ட்ரி நல்லா வளருது அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியை வந்து நிச்சயமாக ஃபஸ்ட்டு ஃபேவரபுளாக இது பண்ணுறது. எடுத்தோடனே அகலக்கால வச்சிட மாட்டோம், சின்னதாக பண்ணி பார்ப்போம். ஸோ அதில் கற்றுக்குவோம் நாங்கள். கற்றுக்குன்னு அதுக்கப்புறம் வந்து மேலே அதை வந்து பில்டு பண்ணுறது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டைம் ஆகும் நாங்கள் எங்களுடைய அப்ரோச்சு. பட் இவென்ச்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சஸ்டெயின்டாக பண்ணுவோம். அதை விடாமுயற்சியாக எடுத்து பண்ணி அதை வந்து சக்ஸஸ் ஆக்கிடுறது அப்படின்றது பார்க்கலாம். ஃபெயிலியர் இருக்குது எங்களுக்கும், ஆனால் ஃபெயிலியர் விட சக்ஸஸ் நிறையா இருக்குது எங்களுக்கு. ரெண்டுத்துலேயும் எது பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸு. ஃபெயிலியர் நீங்கள் நிச்சயமாக வந்து சொல்லலாம், ஒரு 10 பண்ணோன்னா ஒரு 4 வந்து ஃபெயிலியர்ஸ் இருக்கும், ஒரு 6 வந்து சக்ஸஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால் வந்து ஒன்றுமே ஃபெயிலியரே இல்லாமல் வந்துட்டோம்னு சொன்னால் அதெல்லாம் தப்பு. அப்படி நீங்கள் ஃபெயிலான விஷயம்னா எதை சொல்லுவீங்க? நிறையா ப்ராடக்ட்ஸ் போட்டு சொதப்பிருக்கோம். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சிக்கு போயிருந்துச்சு, நல்லா கிளிக்குன்னு ஒரு டிட்டர்ஜென்ட் போட்டேன். ஸோ அது வந்து நல்லா தான் போச்சு, ரொம்ப நல்லா போச்சு. அது ஒரு பர்டிகுலர் ரா மெட்டீரியல் வந்து இம்போர்ட், அது பேன் பண்ணிட்டாங்க, இம்போர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. அது இல்லைன்னா அப்படியே வந்து குவாலிட்டி உழுந்து போகுது. ஸோ எனக்கு அடுத்த குவாலிட்டி போட தெரியல அதுக்கு ஈக்குவலாக. ஸோ அப்படியே சொதப்பிழுத்து அப்படியே நிறுத்திட்டான். சரி அதுக்கப்புறம் வேணாம், இதை வந்து இது பண்ண வேணாம். அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப அது வந்துச்சுன்னா ஷாம்பு வந்து சேல்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல, அது அவ்வளோ ஹாட்டாக விற்குது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் சரி வேணாம், அது நம்மளுக்கு அடுத்த ஃபார்முலேஷன் எனக்கு வந்து சரியாக பண்ண தெரியாதனால வெளில வந்துட்டோம். அது ஒரு இது. அதுக்கு அடுத்து மினரல் வாட்டர் போட்டோம். மினரல் வாட்டர் ரொம்ப ஏர்லியராகவே அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து போச்சு. ஒரு ஷாம்பு வந்து ஒரு 7 கிலோ பொட்டியை போனால் 1000 ரூபாய்க்கு விற்கிறோம் கடையில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். அவங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் ட்ரைசைக்கிளில் கொண்டு போய் கொடுப்பாங்க. ஒரு 10 பொட்டி எடுத்துன்னு ட்ரைசைக்கிளில் வச்சு கொண்டு போய் டெலிவரி பண்ணிவிடுவாங்க கடைக்கெல்லாம் இது பண்ணுறது. ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம் வந்து எங்களோட மெத்தடு பார்த்திங்கன்னா வந்து இந்த பாட்டில் வச்சிங்கன்னா 18 கிலோ வந்து 100 ரூபா, 1.5 லிட்டர் பாட்டில் 12 பாட்டிலில் வச்சு இது பண்ணால் 100 ரூபாய்க்கு விற்கிறோம் கடையில் கொண்டு போய். டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னாங்க, இதை வச்சுன்னு எங்கள் ஆளுங்க வந்து ட்ரைசைக்கிள்லாம் ஓட்ட முடியாது, இது கட்டுப்படி ஆகாது நம்மளுக்கு. 5 கடைக்கு போய் கொடுத்துட்டு திரும்பி கொண்டாந்து வர்றது, நான் வந்து 10 டைம் என்னோடய ஏஜென்சிக்கும் இதுக்கும் போக முடியாது, இது நான் எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. ஸோ அப்போ வந்து எங்களுக்கு தெரிஞ்சது ஒன்று தான், வேறு டிஸ்ட்ரிபியூஷன் போடணும், தனியாக போட்டால் ஜெயிக்கலாம். ஆனால் அப்போ யோசித்தேன், இன்னொரு டிஸ்ட்ரிபியூஷன் போடுறதுக்கு சேல்ஸ் ரெப்பர்ஸ்லாம் போடுறதுக்கு காசு இல்லை, இவங்களே விற்றா தான் உண்டு. அப்போ வேணாம் அந்த பிஸ்னஸ்ஸு. இப்போ வாட்டருக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது, என்னால் என்கிட்ட காசு கிடையாது, அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறுமனே ஷாம்பு ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒழுங்காக அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதுக்கு வந்து இதெல்லாம் சோதனை வந்துச்சு, இருந்தாலும் திரும்பி ஃபோக்கஸ்டாக பண்ணதுனால வந்து டைக்ரஸ் ஆகாமல் தப்பிச்சிட்டோன்னு நினைக்கிறேன் நான். படிப்புக்கும் நாலேஜுக்கும் சம்மந்தம் இல்லைன்றதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அதனுடைய அடிப்படையில் இப்போ இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டத்தில் வந்து மாறுதல் வரணும் அப்படின்றது உங்களுடைய கருத்தா? ஆமாங்க, என்னுடைய கருத்தும் வந்து எஜுகேஷன் சிஸ்டத்தில் இப்போ இந்த புதிய எஜுகேஷன் சிஸ்டத்தில் வந்து கொஞ்சம் நல்ல அம்சங்களும் இருக்குது. பட் இன்னும் வந்து நிறைய மாறுதல் கொண்டு வரணும். நான் நினைக்கிறேன் வந்து நிறைய ப்ராக்டிக்கல் அனுபவத்தை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். படிப்பில் முக்கியமாக வந்து நிறைய சப்ஜெக்ட் சொல்லிக் கொடுக்கணும், ஆட்டிடியூட் சொல்லிக் கொடுக்கணும். இப்போ நான் சொல்கிறேன்ல, இந்த ப்ரோஆக்டிவ்னஸ் 7 ஹேபிட்ஸ்னால் எந்த ஹேபிட் வாழ்க்கையில் ஜெயிக்கும், அதுக்கு உதாரணங்கள் என்னென்னா அதை எப்படி அப்ளை பண்ணணும் லைஃப்பில், இதை மாதிரிலாம் தான் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அதை நம்ம சொல்லிக் கொடுக்கல. செல்ஃப் ரெகுலேஷன்னா என்ன, செல்ஃப் அவேர்னஸ்னால் என்ன, அதை எப்படி வந்து அதை வந்து நீ வந்து உன்னோட சுய கட்டுப்பாடாக இருக்கிறது எப்படி, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதில்ல. அதாவது அவங்கவுங்க பார்த்துக்கிற மாதிரி இது பண்ணுறோம். சொல்லிக் கொடுத்தா அது வந்துடும் நான் சொல்ல வரல. ஆனால் அவேர்னஸே இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க, எப்படி பண்ணணுன்னே தெரியாத நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த பீப்புள் மேனேஜ் பண்ணுறது எப்படி அதர்ஸு, இதெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஆட்டிடியூட் இஸ் இது வில் டிஃபைன் யுவர் ஆல்டிடியூட் அப்படின்வாங்க. ஸோ அந்த ஆட்டிடியூடும் பிஹேவியரும் எப்படி இருந்தால் ஜெயிக்கலாம் வாழ்க்கையில், ஒழுக்கங்கள் பேசிக் வேல்யூ சிஸ்டம் எப்படியெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் டு சக்சீடு,
எப்படி மற்றவங்கள அணுகுக்குள்ளே இது பண்ணலாம், எது வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையுமே குறை சொல்லிக்கினே இருக்கலாம், அதான் இருக்கக்கூடாது அப்படின்னு எங்கேயாவது கொடுத்துருக்காங்களா பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது புத்தகம் படித்தா வெளியில் கதை புத்தகமோ அதை படித்து தான் தெரிஞ்சுக்கலாம் மொழிய. ஸ்கூலில் இந்த மாதிரிலாம் ஒன்றும் வரல நம்மளுக்கு, ஸ்கூலோ காலேஜிலோ இது பண்ணுறது. வெரி இம்பார்ட்டன்ட், பீப்புள் நீட் டு லேர்ன். ஒரு அணுகுமுறை, சோஷியல் அணுகுமுறை, இதெல்லாம் வந்து நிறையா இது பண்ணால் நல்லாயிருக்கும், மக்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? இங்கிலீஷ் தெரியணும், இப்போ ஏன்னா புத்தகம் நிறையா இருக்குது, தமிழ் தெரியணும். ஸோ நீங்கள் அது தெரிஞ்சுன்னா நிறைய புத்தகத்தை படித்து நான் எந்த ஃபீல்டை இருக்கிறேனோ அதுக்கப்புறம் தேர்ந்தெடுத்து அதில் நான் பில்டு பண்ணிக்குவேன். இப்போ நீங்கள் இங்கே வந்து ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு போகிறாங்க, படிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு பெரிய கம்பெனியில் போய் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாங்க, அப்படியே ரெடியாக எடுத்துக்கிறாங்களா? அதுக்கப்புறம் அவங்க திரும்பி எல்லாம் நிறைய ட்ரெயின் பண்ணுறாங்க. ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு 6-8 மாதம் கழிச்சு தான் அவங்க ரெடி ஆகுறாங்க. ஸோ படித்த உடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக நான் வந்து படிக்கக்குள்ளே அப்படியே போய் வேலையில் சேரலாம், புதுசாக கற்றுக்குவானா, இந்த இண்டஸ்ட்ரினா அது மாதிரி பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் ரொம்ப வந்து ப்ராக்டிக்கலாக இண்டஸ்ட்ரியை ஒத்ததாக இருக்கணும் அப்படின்னு யதார்த்த வாழ்க்கையை ஒட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதுக்கு வந்து கொஞ்சம் கேப் நிறையா இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் ஒரு தனியாளாக உங்கள் ஃபேமிலியிலேருந்து வியாபாரத்தை ஆரம்பிக்கிறேன்னு வந்தீங்க. நாம் நினச்சதை நம்மளால் நிச்சயமாக சாதிக்க முடியும், நாம் இதில் வெற்றி பெற்று விடுவோம் அப்படின்ற கான்ஃபிடென்ஸை உங்களுக்கு எந்த பீரியடில் கிடச்சிது? எனக்கு வந்து தோல்வி வந்துருமோன்ற பயத்தை வந்து அதிகமாக நான் வந்து மேக்னிஃபையே பண்ணலை. முக்கியமாக அதுக்கு சக்ஸஸ் பார்க்குறேன். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு நீங்கள் அந்த பீரியட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளான பீரியட் தான், நிற்போமா நிற்க மாட்டோமா அப்படின்னு. ஆனால் 2 ஆங்கிளில் மைண்டை செலவிடலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சேலஞ்சஸ் வரக்குள்ளேயும் ஒரு நிறைய வாழ்க்கையில் ஐயோ தோற்றுருவோமோ, தோற்றா என்ன பண்ணலாம் அப்படின்னா மேலே என்ன ஆகும்னு யோசித்து இது பண்ணிங்கன்னா வந்து பயம்தான் அதிகமாகும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன் வந்து ஃபஸ்ட்டு கம்ஸ்னால் பிஸ்னஸ் ஃபெயில் ஆகிடும், பண்ண முடியாது, வேலைக்கு போயிடுவேன் அப்படின்னு மைண்டுக்கு போயிடுது. ஸோ ஆனால் அதுக்காக வேலைக்கு போகிறது நான் தயார் இல்லை. ஆனால் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஏதாவது கூலி வேலையாவது பண்ணுவேன் நான். எனக்கு படித்து வேலை கிடைக்குன்ற நம்பிக்கை இல்லை எனக்கு, படித்த இடத்துல ஆஃபீஸில் போய் கிடைக்குன்னு, ஏதாவது வேலைக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன் நான். ஸோ அந்த இது வந்து ஒரு பேசிக்கு. ஸோ ஐ வாஸ் ரெடி மென்டலி, அப்படி வந்தால் நான் பார்த்துக்கிறேன், ஆனால் வர விட மாட்டேன். ஸோ அதை விட எப்படி ஜெயிக்கிறது அப்படின்றத மைண்டை அதிகமாக செலவு பண்ணும், விட மாட்டேன். எது வந்தாலும் வந்து ஐ வில் டீப் டைவ் அண்ட் நானாக நீயே பார்த்துடலாம் அப்படின்றத வந்து அந்த எண்ணத்தை வந்து நெகட்டிவ் எண்ணத்தை வளர விடாமல் பாசிட்டிவாக ஜெயிக்கணும் அப்படின்றத வளர்கிறது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஆட்டிடியூடாக நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப அபண்டண்ட்டாக ஒரு நேச்சுரலாக வந்துடுது எனக்கு. நான் அதை வந்து அந்த நெகட்டிவ் தாட்ஸை வளர விடவே இல்லை. ஸோ அதனால் அதை நெகட்டிவாக தோற்றுருவோமோ அப்படின்னு நான் என் டீம்கிட்ட பேசவே மாட்டேன். ரொம்ப ஸ்ட்ரகிளிங் பீரியடில் இருந்தால் கூட இல்லை ஜெயிச்சிருவோம் அப்படின்றத வந்து நம்ம வந்து ஒரு கான்ஃபிடென்ஸாக இது பண்ணக்குள்ள பாசிட்டிவாக நம்மளே நினைக்குள்ள நம்ம மைண்ட் அதை பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் மேக்னிஃபை பண்ணக்கூடாது நெகட்டிவாக. எல்லோரும் ஒரு பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டினேஷன் அடையவோ மாட்டோமோ, நடிகை நின்றுடுமோ பாதியில் இதெல்லாம் இருக்கும். அதை உட்காந்து பேச ஆரம்பித்தா பயம்தான் மிஞ்சும், போல்டாக காலை எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது எனக்கு வந்து நான் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கேன். அதனால் நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதே இல்லை. எங்கள் அம்மா அது சொல்லி கொடுத்த பாடமும் நான் சொல்லலாம், லுக் அஹெட், ஆனால் திரும்பி பார்க்க வேணாம் பின்னால் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து நான் அது ப்ரூட் பண்ணுறதே இல்லை. எப்பயுமே பார்த்தீங்கன்னா எல்லா டைம்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடலாம். நிறைய பேர் அதை வந்து செலிப்ரேட்டிங் மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு தொழிலாகவே வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணதை வந்து அதை வந்து வருத்தமே படக்கூடாது. அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணிக்கலாம், மூவ் அஹெட், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைனா இது பண்ணிட்டோமோ அது பண்ணிட்டோமோ சொல்லிட்டு நம்மளை தாழ்வு மனப்பான்மை க்ரியேட் பண்ணிக்குவோம். ஓஹோ இப்படி வந்துருக்கோம், நம்ம சரியாக டெசிஷன் எடுக்கல, நம்ம இப்படி பண்ணல, இப்படியே பண்ணி நம்ம சொல்லிவிட்டு அடுத்து வந்து நம்ம வந்து எதுவும் ஒழுங்கு டெசிசிவாக ஒரு டெசிஷன் எடுக்க மாட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய ப்ராடக்டில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற ப்ராடக்ட் அப்படின்னா எதை சொல்வீங்க? எனக்கு ஐ திங்க் எல்லா ப்ராடக்ட்டும் இன் இட்ஸ் ஓன் வே வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய இதில் சிக் ஷாம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்ஸ் அ பேரண்ட் பிராண்ட். அது வந்து அதோடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லாவே போயின்ட்டுருக்கு, அது ஒன்றும் இஷ்யூவே இல்லை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கவின்ஸ் இந்த மில்க் ஷேக் அதெல்லாம் இது பண்ணுற அதுவும் வந்து நல்லா பண்ணிகிட்ருக்கோம், நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். அக்ராஸ் இந்தியா போகுது, நல்லா வி ஆர் வெரி ஹாப்பி. கவின்ஸும் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து அது ஒரு நல்ல லெங்த் அண்ட் பிரெத் ஆஃப் இந்தியா எல்லா இடத்துலையும் கிடைக்குது, நல்லா வந்து வெல் திஸ் திங் அப்ரிஷியேட்டட் பிராண்டு. அது டாப் 50 வந்திருக்கு இந்த பிராண்ட்ஸில், எஃப்எம்சியில். சிக் வந்து டாப் 30 இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஹாப்பி நாங்களுக்கு அந்த மாதிரி ஒரு உயரத்தை தொட்டதில். மற்றபடி பார்த்திங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் வந்து தே ஆர் டூயிங் ஆன் இட்ஸ் ஓன், லைக் இண்டிகா, மீரா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இதாக இருக்குது.
ஸோ ஒரு புத்திசாலித்தனமாக நான் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டு வச்சு அதே இதில் மல்டிப்ளாக போடுறதுக்கு பதில் ஒன்றுத்துக்கும் தனித்தனி பிராண்டை போட்டேன் ஆரம்பத்தில். நிறைய பேர் அப்போ யோசிப்பாங்க, என்னப்பா ஒரு பிராண்ட் பண்ணுறதுக்கு காசு அதிகமாகுமே, நம்மளுக்கு தான் நம்ம ஃபிலாசபி கையில் இருக்க, நோபடி ஹேஸ் மணி ப்ராப்ளம், இட்ஸ் ஐடியாஸ் ப்ராப்ளம்னு அதை வச்சே தான் ஜெயிச்சிட்டோங்க. இல்லை ஆக்சுவலாக இல்லைன்னா எல்லாருமே வந்து ஐயோ அடுத்த பிராண்டா இவ்வளோ காசு ஆகுமே கரெக்ட் அப்படின்வாங்க. நம்மளுக்கு காசெல்லாம் பிரச்சனையே இல்லை, பார்த்துக்கலாம், ஐடியாஸ் வச்சு ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிராண்ட்ஸை வந்து க்ரியேட் பண்ணது எங்களுக்கு வந்து ஒரு வே ஆஃப் லைஃப் ஆகிடுது. பணம் இல்லை பணம் வேண்டும் அப்படின்னு யோசிக்கிறதே இல்லை. ஸோ இதை வந்து பார்த்துடலாம், நல்ல ஐடியா இருந்துச்சுன்னா அந்த பிராண்டை ஜெயிக்க வச்சிடலாம், அப்படியே வந்து போயினே இருந்தோம். அதுதான் வந்து நான் வந்து சொல்லுவேன் இது பண்ணுறது. ஒரு புது பிராண்ட் அறிமுகப்படுத்தணுன்னா அதுக்கு என்னென்ன எஃபர்ட்ஸ் போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு பிராண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணக்குள்ளே நாங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இதை ஏன் கன்சியூமர் வாங்கணும், சூப்பர், அவங்களோட எந்த ஒரு நீடை இது ஃபில்ஃபில் பண்ணுது, இப்போ ப்ராடக்ட் பண்ணாத நீடை இது என்ன ஃபில்ஃபில் பண்ணுது, இது பேசிக் நாங்கள் கேட்குறது. இது ரொம்ப தேவையான நீடா இல்லை ஒரு ஒன் மோர் நீங்கள் வந்து சொல்கிறாங்கல்ல என்னோடய காரில் வந்து பவர் விண்டோ இருக்குது ஆட்டோமேட்டிக்காக மேலே போகும் அழுத்தினா, அதுக்காக எவனும் காரை வாங்க மாட்டான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் வாங்கினா கன்சியூமர் ரொம்ப சிம்பிளுங்க, அவங்களோட இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக கிடையாது. ஒரு 2 இல்லை 3 காரணம் தான் அவங்க வந்து ஒரு டெசிஷன் இந்த ப்ராடக்டை வாங்கணும் வாங்க வேணான்னு சொல்லிட்டு இது பண்ணுறதுக்கு. ஸோ அந்த 2 இல்லை 3 காரணம் உங்களுக்கு தெரிஞ்சு அதை பீட் பண்ணணும். ஒரு கார் வாங்குறாங்கன்னா என்ன இது பண்ணுவாங்க சொல்லுங்கள் பார்த்தீங்கன்னா, லுக்கு நல்லா இருக்கா, கரெக்ட், மைலேஜ் நல்லா இருக்கா, ஃபேமிலியெல்லாம் எடுத்துன்னு போகிற அளவுக்கு Comfortable வசதி, driving கம்ஃபர்ட் இருக்கா இப்படின்றது. ஓகே, மைலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கரெக்ட். ஸோ அது எது தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை வச்சுட்டு இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக ஜெயிக்கலாம். ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் கேட்குறது நான் உன்னை விட வந்து இதை கொஞ்சம் நிறைய கொடுக்குறேன், பேருனா பவர் விண்டோ கொடுக்குறேன், சைல்டு லாக் கொடுக்குறேன், நான் அந்த ஃபீச்சர் இருக்குது இந்த ஃபீச்சர் இருக்குது, தேவையில்லாத ஃபீச்சரை நீங்கள் கொடுத்து அது மக்களுக்கு தேவையில்லாத ஜெயிக்க முடியாது. ஸோ அதனால் நாங்கள் வந்து பார்க்குறது வந்து பேசிக் நீடு இருக்கா, அந்த டாப் 3 நீடில் அது வந்து முக்கியமாக இருக்கா, அந்த நீடில் எடுத்துகிட்டு அதை வந்து காம்படிஷன் யார் லீடிங்கில் இருக்காங்களோ அவங்கள ஈஸியாக அடிக்கிற அளவுக்கு எங்களுக்கு வந்து ஒரு நாங்கள் சொல்லுவோம் ஆனால் 10 ஸ்கேல் 2 பாயிண்ட் பீட்டர் இருக்கணும் எனக்கு அப்படின்னும் எங்களுக்கு எங்களோட இது அது பெஞ்ச் மார்க். அது ஆனால் 0 to 10 ஸ்கேல் எடுத்திங்கன்னா மைலேஜுன்னு எடுத்தால் எங்களது வந்து கிளியராக 2 பாயிண்ட் பீட் பண்ணணும் காம்படிஷன், எங்களது பெட்டராக இருக்கணும். ஸோ அது மாதிரி ஒரு இதுவும் எங்கள் ஷாம்புன்னு எடுத்திங்கன்னா அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதில் இந்த 2 இது வந்து எங்களுக்கு பீட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்போம். ஸோ அது பீட் ஆகிடுதுன்னா நாங்கள் வந்து மார்க்கெட்டில் இறக்கும், அது ஒன்று. இல்லைன்னா டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்கும். ஸோ இது 2 ஃபிலாசபி தான் நாங்கள் இது பண்ணுறது. வெரி டிஃப்ரென்ஷியேட்டட், இட் ஃபில்ஃபில்ஸ் அ நீட், இது வரலையும் யாரும் பண்ணாது, இது வந்து நல்லாயிருக்கும். இப்போ ஹேர் கலர் இன்ட்ரடியூஸ் பண்ணோம், எல்லாம் ஹேர் கலர் போட்டால் 30 நிமிஷம் 45 நிமிஷம் உட்கார வச்சுருவாங்க. நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா போட்டு உட்காந்துருக்கணும் நீங்கள். ஆனால் நாங்கள் வந்து 10 மினிட்ஸ் பண்ணால் போதும் அப்படின்னா வந்து பீப்புளுக்கு வந்து டைம் சேவ் ஆகுதா, அவ்வளோ நாள் கெமிக்கல் போட்டு உட்காந்துருக்க வேணாமா, ஏன்னா எல்லாம் ஹேர் கலர்னால் கெமிக்கல்ஸ் தான். 45 நிமிஷம் போட்டு கெமிக்கல் உட்காந்துருக்கிறதுக்கு 10 நிமிஷத்தில் வாஷ் பண்ணிட்டு போகலாம். சில பேருக்கு அதே டவுட்டு, 10 நிமிஷம்னா நிறைய கெமிக்கல் போட்டிருப்பாங்களா, இல்லைப்பா அதை விட இது கெமிக்கல் கம்மி அப்படின்ற ஒரு இதை கொண்டாந்து இது பண்ணக்குள்ளே சக்ஸஸ் ஆகிடுது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ ஒரு வித்தியாசமாக எதையுமே முயற்சி எடுத்தோம்னா வந்து இது இருக்கும், இது முதல்ல கிடைக்காததை நம்ம வந்து கொடுக்கணும், ஆனால் அவங்க கிடைக்கிறத விட சிக்னிஃபிகண்ட்டாக பெட்டராக இருக்கணும். இதுதான் எங்கள் ஃபிலாசபி. ஸோ இந்த இதை வச்சு பண்ணக்குள்ளே எங்களுக்கு ப்ராடக்ட் சக்ஸஸ் அதிகமாக இருக்கிறதா நாங்கள் நினைக்கிறோம். அது இல்லாமல் வந்து இதெல்லாம் பண்ணிடுறோம், இது நல்லா இருக்குது எல்லாமேன்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிடுவோம் போய் கஸ்டமர்கிட்ட. நாங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு பார்த்துருவோம். உங்களை மாதிரி வந்து ஒரு பார்த்திங்கன்னா இந்த கஸ்டமர் இருக்காங்கன்னா எங்கள் வாங்கக்கூடிய அதே மாதிரி இது மக்கள் ப்ரொஃபைல் மக்களை எடுத்து அவங்கக்கிட்ட ஒரு 250 பேர் 300 பேர்கிட்ட நம்ம ப்ராடக்டை கொடுத்து நல்லா இருக்கா, யூஸ் பண்ணுவீங்களா, வாங்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அவங்க நல்லா இருக்குன்னு ரேட்டிங் ரொம்ப நல்லா இருக்குன்னு வந்தால் தான். ஏன்னா ஒரு 10 ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நான் இப்போ வாங்குறதுக்கு விட இது வந்து 9 கொடுப்பேன் நான் 10க்கு, என்னோடய கரண்ட் ப்ராடக்ட்டுக்கு நான் வந்து 7 தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் தான் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். என் ப்ராடக்ட்டுக்கு 7 கொடுப்பேன், உங்களது 8 கொடுப்பேன் அப்படின்னா போக மாட்டோம். 2 மினிமம் டிஃபரன்ஸ், மினிமம் 2 பாயிண்ட் பீட் பண்ணோம் எங்களுக்கு. ஸோ அதனால் வந்து குவாலிட்டி பீட்டிங் எங்களுக்கு ரொம்ப அடிப்படை. அதுக்கப்புறம் விளம்பரம் எடுத்தாலும் ஏன் விளம்பரம் வந்து அட்ராக்டிவாக இருக்கா, காம்படிஷன் விளம்பரம் அட்ராக்டிவாக இருக்கா. ஸோ ஒரு இடத்துலையும் அந்த 2 பாயிண்ட் பீட்டரை வந்து நாங்கள் வந்து இது பண்ணுவோம். ஸ்டோரி போர்டு இப்போ காம்படிஷன் இருக்குது, உங்களுக்கு ஸ்டோரி போர்டை சொல்லிவிட்டு இதுதான் இந்த ஸ்டோரி அப்படின்னு எங்கள் ஸ்டோரி பக்கத்தில் சொன்னால் ஸ்டோரி போர்டு லெவலில் பீட் பண்ணுறோமா அப்படின்னு கேட்போம், எது மனசில் நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து பரமாக ஸ்க்ராட்ச் எடுத்து பண்ணணும், அப்புறம் வந்து ரியலாக ஆட் எடுத்து பண்ணணும். ஸோ இப்படி பண்ணக்குள்ளே ஒரு இடத்துலையும் நீங்கள் வந்து நான் பீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாந்தீங்கன்னா வித்தியாசமாக இதே கருத்தை வித்தியாசமாக சொன்னால் எடுப்படுமா அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாம் சொன்னாங்கன்னா யூ ஹாவ் வின்னர், கோ ஹெட்.
ஸோ இந்த மாதிரி ஒரு அந்த அந்த வித்தியாசம் பெட்டர் தேன் காம்படிஷன் அப்படின்றத நிச்சயமாக கொண்டாந்தால் வந்து ஜெயிக்க முடியும். 2 பேராமீட்டரும் 2 கண்கள் மாதிரி. ஸோ ஒன்று வித்தியாசமாக இருக்கணும், ரொம்ப வித்தியாசமாக இருக்கணும், இல்லைன்னா வந்து மச் பெட்டர் தேன் காம்படிஷன். இதுதான் எங்களுடைய நியூ ப்ராடக்டோடைய சூத்ரா அப்படின்னு நாங்கள் ஃபார்முலா ஃபார் சக்ஸஸ். யார் பண்ணாலும் இது ஜெயிக்கும். ஆனால் யாராவது அதை பண்ணாங்கன்னா அதை பீட் பண்ணுறதுக்கு நாங்களும் வருவோம். நம்ம மனுஷன் தான், நம்மளை பீட் பண்ணுறதுக்கு இன்னொருத்தவங்க வருவாங்க. ஸோ இது இட்ஸ் அன் ஆன்கோயிங் செயின். உடனே அடுத்து நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிவிடுவோம். ஸோ இப்படி ஓடிக்கினே இருக்குது இது பண்ணுறது பார்த்தீங்கன்னா. ஸோ டீம் ஆர் டூயிங் அ வண்டர்ஃபுல் ஜாப். எங்கள் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் பிகமிங் அ வே ஆஃப் லைஃப் ஃபார் அஸ். அதனால் வந்து ஜெயிக்கிறது வந்து ஒரு வாடிக்கையாக தான் நான் எங்களுக்கு ஆயிடுதுன்னு நான் சொல்லுவேன். நான் உங்களுடைய தொழிலில் நிறைய போட்டியாளர்கள் இருப்பாங்க. அதுவும் நீங்கள் வச்சுருக்க பிராண்டில் நிறைய போட்டியாளர்கள் இருக்காங்க. இந்த போட்டியை எப்படி சமாளிக்கிறீங்க? போட்டியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போட்டியாளர்கள். சில பேர் வந்து பிரின்சிபல்டாக ஃபைட் பண்ணுவாங்க, சில பேர் அக்ரெசிவாக ஃபைட் பண்ணுறவங்க இருக்காங்களா? ஆமாம், அதாவது ரூல்ஸ் ஆஃப் த கேமே கிடையாது அவங்களுக்கு, எப்படி வேணால் இறங்கி அடிப்பாங்க. அந்த மாதிரி காம்படிஷன் இருக்கும். ஸோ அதை தான் சமாளிக்கிறது கஷ்டம். ரொம்ப பிரின்சிபல்டாக ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவர் இப்படி தான் ஆடுவார் அப்படின்னு தெரிஞ்சுன்னா ஈஸியாக அடிச்சிடலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி வேணால் ஆடுவார்ப்பா, நீ ஆடினா அதுக்கு பதிலுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார், எவ்வளோ அடித்தாலும் சளைக்க மாட்டார் இவர் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் யோசிச்சு ஆடணும். ஸோ அதனால் கொஞ்சம் ஆர்கனைஸ்டு காம்படிஷன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக ப்ரெடிக்ட் பண்ணலாம். இது பர்சனாலிட்டி இப்படி தான், இதை வந்து இது பண்ணலாம்னு சொல்லிட்டு. ரொம்ப இந்த சின்னதாக புதுசாக எஸ்டாப்ளிஷ் ஆகணும் அவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து அவ்வளோ ஈஸியாக அடிக்க முடியாது. அவங்களுக்கு வந்து ரூல்ஸே கிடையாது, சர்வைவல் மட்டும்தான் அவங்களுக்கு ரூல்ஸு. புரியுதுங்களா? நான் ஸோ அதனால் அவங்கள அடிக்கிறது தான் எனக்கு கேட்டிங்கன்னா அன்ஆர்கனைஸ்ட் காம்படிஷன் அடிக்கிறது வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட்டே பண்ணக்கூடாது. நாட் ஈஸி. ஐ திங்க் ஐ ரெஸ்பெக்ட் தம் அ லாட். ஏன்னா நானும் அப்படி இருந்து தான் வந்தேன். கரெக்ட். ஸோ அதனால் வந்து ஆர்கனைஸ்டு காம்படிஷனை வந்து நான் வந்து ஓஹோ இவ்வளோ நல்லா பண்ணுறாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க, எல்லா சக்ஸஸ்க்கும் எங்கேயாவது ஒரு ஓட்டை இருக்கும், எப்படின்னு ஓட்டையை கண்டுபிடிப்போம். இன்றைக்கி கண்டுபிடிக்கல, ஒரு வருஷம் கழிச்சு கண்டுபிடிப்போம். ஆனால் முயற்சி எடுத்துக்கினே இருப்போம், கண்டுபிடிப்போம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணி ஓட்ட பண்ண முடியுது எங்களால். ஸோ அன்ஆர்கனைஸ்டில் கொஞ்சம் நாங்கள் திணறோம் தான், அதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. நாங்கன்னு சொல்ல மாட்டேன், இது எல்லா ஆர்கனைஸ் கம்பெனிக்கும் எங்களுக்கு சொன்னாங்கன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்கள கண்டுக்கவே மாட்டாங்கன்னா அப்புறம் அவங்க பண்ணுற தப்பு. ஐ திங்க் வி ஹாவ் டு லேர்ன் ஃப்ரம் தம். அவங்கக்கிட்ட நிறைய கற்றுக்கலாம் அவங்கள உன்னிப்பாக கவனிச்சா அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய வெற்றியில் யார் யாருக்கெல்லாம் பங்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கம்பெனியில் பணியாற்றியிருந்த என்னுடன் பயணித்த எல்லாருக்கும், இப்போ பணியாற்றியிருக்கவங்களுக்கும் பெரிய பங்கு இருக்கா அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எங்களுடைய கஸ்டமருக்கு பெரிய பங்கு இருக்குது. எங்களை வந்து ஸ்பான்சர் பண்ணி நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னதுனால தான் நம்ம வந்து இது பண்ணலாம். அடுத்தது வந்து எம்ப்ளாயீஸ். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கடன் கொடுத்து எங்களை நம்பி கடன் கொடுக்குறவங்க எல்லாம் வெண்டார்ஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரா மெட்டீரியல், பேக்கிங் மெட்டீரியல் எல்லாம் சப்ளை பண்ணுறவங்க. ஒரு இதுக்கு போனால் ஓகே கவின்காரா கொடுத்துடலாம்பா, கொடுங்கப்பா, 40 நாள் கழிச்சு வாங்கிக்கிறேன், 30 நாள் கழிச்சு வாங்கிக்கிறேன் அப்படின்றது. ஸோ அந்த நம்பிக்கை அது அவங்க இது நாங்கள் க்ரியேட் பண்ணோம். அதனால் எங்களை கிரெடிட் எடுத்துக்கூடாது, எங்களை நம்புகிறாங்க, அவங்களுக்கு முக்கியமானது, அவங்களுக்கு நம்பிக்கை பாத்திரமாக நாங்கள் நடந்துக்கணும் அப்படின்றது. ஸோ நாலாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ், பேங்க்ஸு, யார் ப்ரைவேட் ஃபினான்ஷியல்ஸ் எதாவது கேட்டால் இவங்களுக்கு நான் கொடுத்துக்கலாம்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்ண மூடின்னு கொடுத்துடலாம் அப்படின்றது. அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய கவர்மெண்ட்டும் ஒரு ஸ்டேக் ஹோல்டர் தான். அவங்களும் வந்து ஒரு முக்கியமான இது. அவங்க நம்மளை நெறிப்படுத்தி இப்படி பண்ணணும், இது பண்ணக்கூடாது அப்படின்னு இல்லாமல் எப்படி ஒன்றா இதில் இருந்தால் அது ஒரு இதாக போகாது. ஸோ கவர்மெண்ட்டோட இதுவும் பங்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம சொசைட்டி, நம்ம வந்து சுற்றி நிற்கிறோம் இல்லையா, அந்த சொசைட்டியோட ஒரு பங்கு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து இது பண்ணாதான், இங்கே சரியில்லைப்பா, ஏன்பா ஃபேக்ட்ரி எல்லாம் திறந்து விட்டுறீங்க, இது மாதிரி இருந்தால் சரி வராது எங்களுக்கு அப்படின்வாங்க. அவங்களும் வந்து உள்ளே அணைச்சி அவங்களுக்கும் உதவிகரமாக இருக்கணும் அப்படின்னக்குள்ள சொசைட்டியை வந்து நம்மளை நெறிமுறைப்படுத்துறதா நினைக்கிறேன் நான். எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது அப்படின்றது அவங்களும் சக்ஸஸ்க்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஏன்னா சொசைட்டி தான் நல்லா படித்தவங்களை வேலைக்கு கொடுக்குது நம்மளுக்கு. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படித்து நம்ம வேலையில் இருக்கவங்க நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்க நிற்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல், எல்லா ஆங்கிலையும் பார்த்திங்கன்னா சொசைட்டி ஒரு முக்கியமான சக்ஸஸ்க்கு ஒரு முக்கியமான காரணம். என்விரான்மெண்ட் அந்த இதில் கடைசியாக சொல்லணுன்னா ஐ வுட் சே தட் மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களும் வந்து ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டிங்காக இருக்கிறது. ஸோ இதுதான் வந்து காரணமாக நான் சொல்லுவேன் இது பண்ணது. ஒரு நிறுவனத்தினுடைய வளர்ச்சியில் R&D டிபார்ட்மெண்ட்டுடைய பங்கு எத்தனை சதவீதம் இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம இந்தியாவுடைய ஒரு சாபக்கேடு பார்த்திங்கன்னா நிறைய பேர் R&Dயில் இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல. R&D வந்து வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பர்டிகுலர்லி இண்டஸ்ட்ரியில் ஜெயிக்கணும்னா
நம்ம வந்து அடுத்தவங்க பண்ணதை காப்பி பண்ணி அப்படியே பண்ணலாம், ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், அது வந்து ஒரு லெவல் தான். ஆனால் முழு நேரமாக R&D போட்டு டீம் வந்து அதுக்காகவே ஒர்க் பண்ணி எப்படி ஜெயிக்கலாம், எந்த இடத்துல இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு டீம் ஆஃப் சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணக்குள்ள அந்த கம்பெனிக்கு நிறைய புது புது ஜெயிக்கிறதுக்கான கருவிகள் தீட்டப்படுகிறது அவங்க அந்த பட்டறையில் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அது தீட்டுறதுக்கு நிறைய பேர் செலவு பண்ணுறதில்ல, அது ஒரு செலவாக பார்க்குறாங்க. அது முக்கியமாக வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கணும் ஃப்யூச்சர் பில்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து எங்கள் அப்பா கிட்டேருந்து அது கற்றுக்கணும். முக்கியமாக நீங்கள் அப்பா கிட்டேருந்து கற்றுக்கினேன். அப்பா வந்து ஒரு மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர். அதுலேருந்து அவர் பார்த்தீங்கன்னா அவர் R&D வச்சுருந்தார், அவரே பண்ணுவார், நிறைய பார்த்துருக்கேன். அதனால் நான் ஃபஸ்ட்டு இது பண்ணது வந்து R&D தான் இது பண்ணேன். என்னுடைய ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கக்குள்ளே நான் வந்து 250 ஸ்கொயர் ஃபீட் ஆஃபீஸு, ஃபேக்ட்ரி 300 ஸ்கொயர் ஃபீட்டு, ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி இது பண்ணது, R&D 500 ஸ்கொயர் ஃபீட். அன்னையிலேருந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்னோடய R&D இஸ் பிகர் தேன் மை ஆஃபீஸ். R&Dயாக பண்ணோம். சும்மா குவாலிட்டி அஷூரன்ஸ்லாம் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணுறது ரா மெட்டீரியல் அதை வச்சு R&Dன்னு இது பண்ணல. ரியலாக ரிசர்ச் ஆன் இது ப்ராடக்ட்ஸு டெவலப்மெண்ட்டு அதை மாதிரி பண்ணோம். இன்றைக்கி எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 125 பேர் எங்கள் R&Dயில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அது வந்து எங்களுடைய பலம், சயின்டிஸ்ட்டு. ஸோ எல்லாம் நிறைய PhDs இருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து முழு நேரம் எந்த ப்ராடக்ட் எதை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், இந்த ப்ராடக்ட்டை எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றது தான் அவங்களுடைய மெயின். இது புது எட்ஜ் எப்படி கொடுக்கலாம், இந்த நான் சொன்னேன் இல்லையா அந்த 2 பாயிண்ட் பீட்டர், கரெக்ட், அது க்ரியேட் பண்ணுறது தான் வந்து R&Dயோட இது எங்களுடைய முக்கியமான காரணமாக நான் பார்க்குறேன் நான். ஸோ அதனால் ஒரு நிறுவனத்தோட வளர்ச்சிக்கு R&D வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். எங்கள் சக்ஸஸுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா R&D ரொம்ப ரொம்ப ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணிட்டுருக்கு. இது வரலும் இன்னும் ஃப்யூச்சரில் பெரிய ரோல் ப்ளே பண்ணோம். இல்லைனா எப்படி சார், பல நாட்டில் இருக்க கம்பெனி கூட மல்டிநேஷ்னல் அவங்க வந்து 7000 சயின்டிஸ்ட் வச்சுருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி நாங்கள் வந்து ஃபைட் பண்ண முடியும்? ஸோ we are able to do that because we are also able to create something new and work very sharply in this kind of a direction அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதனால் R&D இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். R&Dக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தவர் உங்கள் தந்தை அப்படின்னு வச்சுக்கலாமா? ஆமாம், 100%. எங்கள் அப்பா தான் வந்து இன்ஸ்பிரேஷனே. ஏன்னா அவர் பண்ணக்குள்ளேயே வந்து அவர் தனியாக வந்து R&Dயை செட் பண்ணி அந்த இடத்துல ஒர்க் பண்ணியிருந்திருப்பார். அது நான் பார்த்துருக்கேன் கண் கூட. ஸோ அது எனக்கு ஒரு நிச்சயமான இன்ஸ்பிரேஷன். அது இல்லாமல் புஸ்தகம் நிறைய வாங்குவார், அதுவும் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். புஸ்தகம் வரக்குள்ள எனக்கு புஸ்தகம் படிக்கவே வராது. ஆனால் அவர் வாங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து வாங்கி வச்சு அவர் நிறைய புஸ்தகம் படித்து அவரே இந்த டெக்னிக்கல் புக்கெல்லாம் படித்து எஜுகேட் பண்ணிக்குவார், அதை வச்சு ஃபார்முலேஷன் பண்ணுவார். ஸோ இதை பார்த்து நான் வந்து ஸோ அதுலேருந்து எனக்கு ஒரு லேர்னிங் என்னென்னா, மேத்தமெட்டிக்ஸ் இருந்தால் கூட எதுவும் கற்றுக்கலாம், இதுதான் பண்ணணுன்ற இல்லை, ஆனால் மனசு வைக்கணும், நம்மளால் முடியும், நம்ம நம்பணும், பண்ணால் எந்த டொமைனை நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்றத எங்கள் அப்பா கிட்டேருந்து கற்றுக்கினேன். இதுவும் எனக்கு வளர யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் அடிக்கடி சொல்லிக்குவேன், இது எனக்கு முடியும், இது முடியாது அப்படின்றத விட மனசு வச்சா எதுவும் முடியும், நம்ம கற்றுக்கலாம். இல்லைப்பா டெக்னிக்கலாக இருக்க எனக்கு புரியாது, இதெல்லாம் எனக்கு நம்ம புரியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா புரியாது, புரிஞ்சிக்குவான்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்து பாருங்கள். அதுக்கு என்னான்னு சொல்லிட்டு கூகுளில் இருக்குது, இங்கே தேடலாம் அங்கே தேடலாம், இந்த வார்த்தைக்கு என்ன ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கப்பா அது அப்படின்னா கண்டுபிடிச்சி அது வந்து ஃபெமிலியரைஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வியாபாரத்துறையில் உங்களை ஒரு பாரதி ராஜான்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் வந்து பல பேர் புதுமுகங்களை தான் உங்களுடைய அலுவலகத்தில் வந்து வேலைக்கு எடுக்கணும்னு ஒரு டிட்டர்மினேஷனோடு இருக்கீங்க. எதனால் அப்படி ஒரு எண்ணம்? பார்த்திங்கன்னா நிறைய வந்து புதுமுகங்கள் எடுக்குள்ள வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டு அவங்களுக்கு வந்து ஒரு தே கம் வித் அ ஃப்ரெஷ் மைண்ட். நம்ம எப்படி ஓணுமோ மோல்டு பண்ணிக்கலாம், அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக நினைக்கிறேன். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளும் எடுக்க மாட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். நிறைய புதுமுகங்களுக்கும் எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம். அதாவது நாங்கள் வந்து எந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் அவங்களுக்கு இந்த ஜாப் இப்போ தான் பண்ணுவாங்க, அது முக்கியமான இதாக பார்க்குறோம் நாங்கள். அப்போ அவங்களோட முயற்சி அதிகமாக இருக்குது. அவங்களும் என்ன பண்ணுறாங்க, இதில் தோற்றுறக்கூடாது, நம்ம இதை ஜெயிச்சே காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முழு முயற்சி போடுறாங்க. ஸோ அப்போ அவங்களோட முயற்சி முழுசாக இருக்கக்குள்ள புது விதமான ஒரு அவுட்கமும் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எனக்கு ஆல்ரெடி இந்த தொழிலை 10 டைம் பண்ணவர், இந்த வேலையை 10 டைம் பண்ணவர் கொண்டாந்து வச்சோன்னா அவர் என்ன பண்ணாரோ அதை தான் பண்ண போகிறார். புதுசாக பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி, மிக மிக கம்மி. ஆனால் இது வரலும் பண்ணாதவங்களை கொண்டாந்து இந்த இதை பண்ணணுன்னா அவருக்கும் இதில் ஜெயிக்கணும்னு ஒரு நெசசிட்டி, நம்மளுக்கும் வந்து இது பண்ண முடியும் அப்படின்னாக்குள்ள ஒரு புது விதமான ஒரு எட்ஜ் வருது. அது எனக்கு மார்க்கெட்டில் காம்படிஷனை அடிக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கிறதாகவும் நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து அது ஒரு இனோவேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக நான் பார்க்குறேன். ஒரு காஸ்ட் இதுவரையிலும் காஸ்ட் இந்த ஆங்கிள்லேயே பார்க்க மாட்டாங்க, புதுசாக வந்தவங்க அந்த மாதிரி ஆங்கிளில் பார்த்து ஒரு காஸ்ட் ஆங்கிள்லேயும் ஒரு அட்வான்டேஜ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய நடந்திருக்கு எங்கள் கம்பெனிலேயே. இந்த துறையில் எப்படிப்பட்ட சவால்களை எல்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டி வந்தது? ரொம்ப சவாலாக இருந்தது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவால் வந்து 1993 வந்துச்சு.
இந்த நான் இனிஷியலாக இந்த 150 யூனிட்லாம் சொன்னேன் இல்லையா, நிறைய பேர் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்கன்னு. அவங்க பண்ணி கொடுக்கறனால எங்களுக்கு 2 அட்வான்டேஜ். ஒரே கம்பெனியே பண்ணி கொடுக்கலாமே அப்படின்லாம். என்னென்னா அவங்க வந்து அந்த காலத்தில் கவர்மெண்ட் வந்து 7.5 லட்சம் வரலாம் எக்ஸைஸ் டியூட்டி எக்ஸம்ஷன், அதுக்கு மேலே போனால் 120% எக்ஸைஸ் டியூட்டி கட்டணும் அப்படின்னாங்க. 120% எக்ஸைஸ் டியூட்டி பண்ணால் ஷாம்பு ₹1 வைக்க முடியாது, ₹2 தான் வைக்கணும். ஸோ ஆனால் பெரிய கம்பெனிலாம் அந்த மாதிரி வந்து எக்ஸைஸ் டியூட்டி பே பண்ணி விற்றுருந்தாங்க. ஸோ ஆனால் இந்த 93 வந்து நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தவர் டாக்டர் மன்மோகன் சிங், அவரும் நரசிம்மராவ் வந்து பிஎம் பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க பட்ஜெட்டில் 28 பிப்ரவரி. இனிமேல் இந்த மாதிரி கன்செஷன் ஸ்மால் யூனிட் கிடையாது, எல்லாரும் ஒரே மாதிரி டியூட்டி கட்டணும் அப்படின்னு போட்டாங்க. அப்போ வந்து எல்லா ஸ்மால் கம்பெனிஸும் போய் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, டெல்லிக்கு போய் ஃபைனான்ஸ் மினிஸ்டரை பார்த்து எப்படியாவது இது பண்ணுங்க, நாங்கள்லாம் நழிச்சிரும், இவ்வளோ குடும்பம் நம்பி இருக்குது, இதெல்லாம் பண்ணுறோம். எல்லாம் கேட்டுட்டு சான்ஸே இல்லை, இது இப்படி தான் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டாங்க. ஸோ எல்லாம் வரக்குள்ளே எல்லாம் அந்த ஸ்மால் ஸ்கேல் அசோசியேஷனில் எல்லாம் பேசின்னு வராங்க, இது வேலைக்காகாது, இது மாதிரி வந்து நம்மளால் டியூட்டி பண்ணி இந்த ₹2 விற்று இவங்களுக்கு பெரிய கம்பெனி கூடலாம் போட்டி போட முடியாது, நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது, நம்மளால் ஜெயித்தோம் இவ்வளோ நாள் அப்படின்னு. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வந்து இதுக்கு மேலே நம்மளால் போட்டியிட முடியாது, நம்ம பிக்கர்னா நம்பர் 2 பண்ணி டியூட்டி கட்டாமல் ஒரே கம்பெனிலே பண்ண மாதிரி பண்ணி விற்றுடலாம், இப்படி தான் பண்ண முடியும், ஆனால் பெருசாக விற்க முடியாது, ஆனால் பண்ணிகிட்டு இருப்போம் அப்படின்னாங்க. ஸோ எல்லோரும் அந்த ரூட்டை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் மட்டும் அது வந்து உடன்பாடு இல்லை எனக்கு, நான் அந்த மாதிரி நம்பர் 2 பண்ண மாட்டேன். ஸோ வந்து கிளியராக நம்பர் 1 தான் பண்ணணும் அப்படின்ற கிளியராக இது பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து எங்களுக்கு வந்து டியூட்டி கட்ட போகிறோம். ஸோ 1 ஏப்ரல் எல்லாருக்கும் வந்து ஆடி இருக்காங்க. ஒன்றும் இதுக்கு வரல முயற்சி ஒன்றும் கவர்மெண்ட் வந்து ஈல்டு பண்ணல, அதனால் ஒன்றும் நடக்காது, இந்த வேலை இது கொடுத்து கம்பெனி நிற்குமா அப்படின்றது எல்லாம் என்னோடய ஓன் எம்ப்ளாயீஸ்க்கு ஃபஸ்ட்டு ஜெயிக்கிறதே எம்ப்ளாயீஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான், அவங்க பிலீவ் பண்ண தான் முடியும். ஸோ அவங்கள கூப்பிட்டு நான் வந்து பேசுகிறேன், நிறைய ஐடியாஸ் இருக்குது, நிறைய நியூ ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ண போகிறோம், பெரிய அளவில் ஜெயிக்க போகிறோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளுக்குள்ளே உதறல் தான், ஆனாலும் வந்து ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறேன். ஸோ அதுக்கு ஒரு சாட்சியாக நான் என்ன பண்ணுறேன், அந்த மாதம் வந்து அந்த இன்க்ரிமெண்ட் கொடுக்கல, ஏப்ரல் இன்க்ரிமெண்ட்டில் 40% இன்க்ரிமெண்ட் கொடுக்குறேன். நார்மலாக 8% 10% அப்படின்னு கொடுக்குறது 40% கொடுக்குறேன். எல்லோரும் வந்து என்னடா இவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க, இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது வந்து ஒரு ஒரு இவரு ஏதோ பெரிய இது வச்சுருக்காரு, சம்திங் ஹேவிங் இட்ஸ் அப் இஸ் ஸ்லீவ் அப்படின்வாங்க, ஏதோ ட்ரம்ப் கார்டு வச்சுருக்காரு இவருன்னு. ஏன் ஒன்றும் ட்ரம்ப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ ஆனால் நம்ப வச்சேன், நம்பிட்டாங்க. போனோம் மார்க்கெட்டில், சேல்ஸ் சருன்னு விழுந்துச்சு, வாங்கணும். ஆனாலும் அந்த இயர் எண்டுக்குள்ளே பிக்கப் பண்ணி கொண்டு வந்துட்டோம். சூப்பர். விளம்பரம் கொடுத்தோம், மற்றவங்களாம் நம்பர் 2 பண்ணவங்க விளம்பரம் கொடுக்க முடியல, நாங்கள் விளம்பரம் கொடுத்தோம். அப்புறம் வந்து புது ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணோம், மீரா ஹெர்பல் பவுடர்லாம் அந்த நேரத்தில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். சக்ஸஸ் ஆகிடுது, நோ லுக்கிங் பேக். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வருஷத்தில் கொஞ்சம் சறுக்கின மாதிரி இருந்துச்சு அந்த கொஞ்சம் இனிஷியல் இதில். பின்னால் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷம்லாம் மேலே வளர்ந்துட்டு போயினேன்ட்டோம். அடுத்த ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணோம், விளம்பரம் பண்ணோம். அவங்க யாரெல்லாம் விளம்பரம் பண்ண மாட்டேன், ஆனால் நான் வந்து வெறுமனே இப்படியே இதே டேர்ன் ஓவரை காட்டி இப்போ நம்பர் 2 பண்ணுவேன் அப்படின்னவங்கலாம் காணா போயிட்டாங்க. அன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் கிட்டே இருந்தாங்க ஷாம்பூ ஸ்மால் ஸ்கேல் இதில். அன்ஃபார்ச்சுனேட்லி ஒருத்தவங்க கூட சர்வே ஆகலை. இந்த லோன் சர்வேவர் ஆகிட்டேன் அதில். ஸோ நான் அது ஒரு காரணமாக நினைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, முக்கியமான காரணம் நினைக்கிறது வந்து இந்த வேல்யூ சிஸ்டம். நம்ம வந்து முயற்சிகள் எல்லாம் எம்ப்ளாயீஸோட இதுவும் சரி, வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து நம்பர் 2 பண்ணக்கூடாதுன்னு இது பண்ணக்கூடாதான் அதர் ரெவன்யூஸ்லாம் தெரியுது. ஸோ அதெல்லாம் ஒரு முக்கியமான காரணமாக நான் நினைக்கிறேன். உங்களுடைய வியாபாரத்தில் விளம்பரம் எந்த அளவு பங்கு வகிக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? ஆள் பாதி ஆடை பாதி. எனக்கு எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணுவாங்க, என் ப்ராடக்ட் நல்லா இருந்தால் விளம்பரம்லாம் தேவையில்லை, எங்கள் அப்பாவோட கொள்கை அது. அதனால் அது ஆட்டோமேட்டிக்காக வாங்கும் விற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணார். அதனாலே அவர் வந்து பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகலை. அவருக்கு ஒரு சக்ஸஸ் பெருசாக ஆகலைன்னு எங்கள் அப்பாவோட காரணம் நான் சொன்னீங்கன்னா, விளம்பரத்தில் அவர் வந்து ஒரு கவனம் செலுத்தலை, அதை வந்து நம்பலை. அவர் என் ப்ராடக்ட் தான் நல்லாயிருக்கும் அதனால் வந்து போகும் அப்படின்னு இது பண்ணார். ஆனால் எங்கள் பெரிய அண்ணன் வந்தவர் அப்படியே மாற்றினார் உல்ட்டா. அவர் சொன்னது இதுதான், நான் நல்லா இருந்தால் மட்டும் பத்தாது, மற்றவங்களுக்கும் தெரியணும் நான் நல்லவன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், விளம்பரத்தில் பெரிய அளவில் காலை எடுத்து வச்சார். ஸோ நோ லுக்கிங் பேக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இதை நான் கண் கூட அதை பார்த்தேன். ஸோ அதனால் வந்து நான் வந்து அதை வந்து நல்லா உள்வாங்கிக்கினேன். ஸோ நாம் அதனால் வந்து விளம்பரம் வந்து நிச்சயமாக நிறைய பண்ணால் வந்து ப்ராடக்ட்டுக்கு மக்களுக்கு போய் சேரும், தெரிஞ்சால் தான் வாங்குவாங்க அப்படின்றது இது பண்ணோம்.
முயற்சி எடுத்து பண்ணோம். அது முக்கியமான பங்கு வகிக்கிறது. அதாவது ஒரு 50% நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டுக்கு ஒரு பேஸ் அப்படின்னீங்கன்னா 50% வந்து விளம்பரத்துக்கு வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஆள் பாதி ஆடை பாதின்றது நிதர்சனமான உண்மை. இங்கே வந்து ப்ராடக்ட் குவாலிட்டி பாதி, விளம்பரம் சென்று யுக்திகளை உபயோகப்படுத்தி கன்சியூமர் போய் வாங்க வைக்கிறதும் ஒரு முக்கியமான இதாக நான் நினைக்கிறேன். சின்ன சின்ன வியாபாரிகள் கூட பார்த்தீங்கன்னா போலீஸ்காரர் 200 கேட்குறாரு, அவர் 100 கேட்குறாருன்னு பல தொல்லைகளை அனுபவிப்பதாக சொல்கிறாங்க. உங்களை போன்ற வியாபார நிறுவனங்களுக்கும் அது போன்ற தொல்லைகள் உண்டா? அதாவது இது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு கார்டனில் போய் உட்காந்துட்டு கொசு தொல்லை இருக்கா அப்படின்ற மாதிரி இது பண்ணுறது. இது வந்து நிச்சயமாக வந்து நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து இது பண்ணுறது எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு தொல்லைங்க அது மாதிரி வரும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய கவர்மெண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணின்னு வராங்க. பிரச்சனைகளை இல்லைன்றதை விட சேஞ்ச் பண்ணுறாங்க. எப்படின்னா ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்னு ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதாவது அடிப்படை அது எந்த ஸ்டேட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது தொழில் பண்ணுறதுக்கு அப்படின்னு, அதில் போட்டி நான் முன்னாடியாக நீ முன்னாடியான்னு ஒரு ஸ்டேட்டும். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து தொல்லைகள்லாம் நிறைய குறைஞ்சி போச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறதில்ல. ஆனால் அந்த காலத்துலலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா நிறையா இருந்துச்சு. எல்லா இதுக்கும் வந்து இதெல்லாம் இருக்கிறது. ஆனால் நாங்கள் ஒரு கால் தான் எடுத்தோம். நாங்கள் வந்து இந்த மாதிரி இதை ஈல்டு பண்ணுறதுக்கு பதில் நாங்கள் வந்து கேஸ் போட்டுக்கப்பா ஃபைட் பண்ணுறோம், கேஸ் போட்டுங்க ஃபைட் பண்ணுறோம். எங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு டைம் சேல்ஸ் டாக்ஸ் அசஸ்மெண்ட் 15 வருஷம் முடியாமல் இருந்திருக்கு. பார்த்திங்கன்னா பஞ்சாப் இந்த மாதிரிலாம் அவன் என்ன பண்ணுவான், 500 ரூபா கொடுத்தா நான் வந்து அசஸ்மெண்ட் முடிச்சிடுவேன். ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம், கொடுக்க மாட்டோம், நாங்கள் தான் கரெக்டாக வச்சுருக்கோம் ரெக்கார்டை அப்படின்றது. ஸோ இந்த மாதிரியே வீம்பு பிடிச்சி ரொம்ப நாளாகி அப்புறம் இதாகும். ஸோ எங்களுக்கு வந்து இன்னும் எடுத்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் எங்கள் கம்பெனியே வந்து வழக்காடுற கம்பெனி அப்படின்னு ஆகிடுது. ஒரு டைம் இன்கம் டேக்ஸில் என்னை கேட்டாங்க, என்னங்க எது எடுத்தாலும் உங்கள் கம்பெனி லிட்டிகேஷன் கம்பெனியாக இருங்க, எது எடுத்தாலும் சண்டை போட்டு கோர்ட்டுக்கு போகிறேன்றீங்க, சுமூகமாகவே போக மாட்டீங்க நீங்கள் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லைங்க அப்படி இல்லை, எங்களுக்கு எது மனசில் படுதோ அதை வந்து நாங்கள் இது பண்ணுறோம், இது எங்களுக்கு ஒத்து வரலன்னா நாங்கள் வந்து கோர்ட்டுக்கு போகிறோம், அதுதான் வந்து இது பண்ணுறது அப்படின்னு. ஸோ அதனால் நிறைய டிபார்ட்மெண்ட் கூட நாங்கள் வந்து ஒரு காலத்தில் வந்து சண்டை போட்டிருந்தோம். இப்போ வந்து கம்பெனி அவங்களுக்கே இது நிறைய இடத்துல இதாகிடுது. இன்றைக்கி சூழ்நிலை மாறிடுது. இன்றைக்கி முதல்ல மாதிரிலாம் கிடையாது. எல்லா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட்ஸும் ஃபங்க்ஷனும் வந்து பிஸ்னஸ் நல்லா வரணும் அப்படின்றத முனைப்பாட வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். இன்றைக்கி சுச்சுவேஷனே கம்ப்ளீட்டாக மாறிடுது. ஸோ பிஸ்னஸுக்கு ரொம்ப ஏதுவாக மாறின்னு வரதான் நான் நினைக்கிறேன். உங்களை மாதிரி ஒரு நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கவருக்கு அவசிய தகுதிகள் என்னென்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது ஒன்று முக்கியமாக சொல்லணுங்க, வாக் த டாக். நம்ம வந்து லீடர்ஷிப் வந்து நான் ஒன்று சொல்கிறது ஒன்று மற்றவங்களுக்கு, ஆனால் நான் பண்ணுறது வேறு மாதிரி இருக்கக்கூடாது. அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். தலைமை பண்புக்கு முக்கியமான தகுதி அது. வாக் த டாக் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து தெளிந்த தொலைநோக்கு பார்வை. நம்ம எந்த டைரெக்ஷன் போடுறோன்னு ஒரு கிளாரிட்டி, இந்த டைரெக்ஷன் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. டெசிசிவ், ஒரு டெசிஷனை வந்து எடுக்கலாமா வேணாமா இப்படி காலங்கடத்தி இது பண்ணக்கூடாது. டக்குன்னு காலம் எடுத்துடணும். 10 எடுக்கிறோம் டெசிஷன், 8 ஜெயிச்சா போதும், எல்லாத்துலேயும் ஜெயிக்கணும்னு எதிர்பார்க்க வேணாம். 2 காணா போயிடும் பரவாயில்ல. ஆனால் அந்த மாதிரி இருக்கிறது. ஆனால் முடிஞ்ச வரலும் வந்து எல்லாம் அதில் டீரிஸ்க் பண்ணி டெசிஷன் எடுக்கிறது எப்படி, ஒரு ப்ரொஃபஷ்னல் அப்ரோச். நம்ம வந்து ப்ராசஸ் ஓரியன்டாக கொஞ்சம் போனால் எப்படி வந்து இந்த மாதிரி ரிஸ்க்கை குறைக்கலாம் அப்படின்றத சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு பீப்புளுக்கு தேவையான தகுதிகளையும் அவங்கள தகுதியை க்ரியேட் பண்ணணும், மக்களுக்கு க்ரியேட் பண்ணுறது. அதுக்கு தேவையான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறதும் வெரி இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் இருந்தால் வந்து நல்லா ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அது இல்லாமல் வந்து இந்த ஃபிலாசபிக்கலாக நான் செட் பண்ணதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். கம்பெனி எப்படி செட் பண்ணணுன்னு, புலி பசித்தாலும் புல்ல தங்காது அப்படின்வாங்க. அதை மாதிரி இந்த 2 பாயிண்ட் பீட்டர்லன்னு நான் ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டேன், பரவாயில்லப்பா ஈக்குவலாக இருக்கா சரி இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு டெம்ப்ட் ஆகக்கூடாது. ஸோ அந்த காம்ப்ரமைஸ் இல்லாமல் இதெல்லாம் வேல்யூ சிஸ்டம், இதெல்லாம் வேணாம், இது வேணான்னா வேணாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ராஷ் பண்ணிடணும். ஸோ நாங்கள் சில விளம்பரம் எடுத்துகிட்டு விளம்பரம் நல்லா இல்லையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு 25 லட்ச ரூபா போட்டு எடுத்துருப்போம் ஒரு விளம்பரத்தை, அதை அப்படியே ட்ராஷ் பண்ணுவோம், புண்ணியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ண முடியும் அப்படின்னு அந்த இது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணணும். ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அந்த குவாலிட்டி சுமாராக ஆகிடுது, ஐயோ இது ஏதோ டிஃபெக்ட் ஆகிடுது அப்படின்னா எப்படியா தள்ளி விட்டுடுப்பா பரவாயில்ல அப்படின்னு அதை எடுக்கக்கூடாது. பரவாயில்ல இவ்வளோ நஷ்டம் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் வந்து அதை ட்ராஷ் பண்ணுவேன். இதெல்லாம் தான் வந்து ஒரு கிளியர் இது நம்ம டைரெக்ஷன். இதெல்லாம் ஒத்து வர மாட்டேன். ஸோ யூ ஹேவ் டு லீவ் விதின். நீங்களே ஒரு கட்டத்தை சுற்றி வேல்யூ சிஸ்டம் போடணும், அதுக்குள்ளே நம்ம வந்து அதை நடைமுறைப்படுத்தி காட்டணும். அது பண்ணால் வந்து நிச்சயமாக ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்களுடைய முடிவுகளை விமர்சிக்கின்ற உரிமை உங்கள் அலுவலகத்தில் இருக்கவங்களுக்கு இருக்கா? நல்லாவே இருக்குது. ஏன்னா அதுதான் நான் பெரிய சக்தியாக நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு நீங்கள் ஒன்றுமே இல்லாமல்
நீங்கள் இப்போ நான் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் சாமின்னு வச்சுருந்தீங்கன்னு வைங்களேன், ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா தட்ஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். ஸோ எல்லாருமே வந்து அவங்களோட கருத்தை சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நான் கடைசியாக என்னோடய கருத்தை சொல்லுவேன். அதனால் இப்போ எங்களோட இதே சொல்கிறேனே, இப்போ எனக்கு வந்து என்கிட்ட வந்து ஒரு ப்ராடக்ட் சொல்லுவாங்க, இது பிடிச்சிருக்கா பிடிச்சில்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் சொல்லுவேன், எனக்கு வந்து என்னோடய இது நான் யூஸ் பண்ண இந்த ஷாம்புவை நான் வந்து இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கன்சியூமர்கிட்ட போய்ட்டு வந்து நிறைய டெஸ்ட் பண்ணிவிட்டு, நீங்கள் பாருங்கள் 250 பேர் சர்வே பண்ணால் அவங்க நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு நீ லான்ச் பண்ணுன்னு சொல்ல மாட்டேன். கன்சியூமர் என்ன சொல்கிறாங்களோ அதை எடுப்பா. நான் என்னோடய பிடிப்பு, என்னுடைய வெறுப்பு அப்பாற்பட்டது. நம்ம அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா பீப்புள் வந்து எவ்வளோக்கெவ்வளோ நான் ஐ டோன்ட் அக்ரி வித் யூ சிகேஆர் அப்படின்றது வெரி இம்பார்ட்டன்ட். இது அது சொல்லக்குள்ளே தான் கம்பெனி வந்து மேலே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அது ரொம்ப நல்லாவே என்கரேஜ் பண்ணுவோம். ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், கருத்து சுதந்திரம் வெரி இம்பார்ட்டன்ட் கம்பெனி ஜெயிக்கிறதுக்கு. அது எங்கள் கம்பெனியில் நிறையவே இருக்கிறதா நான் நினைக்கிறேன். தமிழ் மொழியின் மீது உங்களுக்கு மிகுந்த பற்று உண்டா? நிறுவனத்திலே பார்த்தீங்கன்னா கவின் அப்படின்றது தான் உங்களுடைய நிறுவனத்தினுடைய பேராக வச்சுருக்கீங்க. கவின்னா அழகு இல்லையா? ஆமாம், நான் தமிழ் மீடியம் தான் படித்தேன். எனக்கு தமிழில் வந்து நிச்சயமாக பற்று உண்டு. நான் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து பொயட்ரி எல்லாம் எழுதுவேன் நானே. கவிதை எழுதுறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 11th இது பண்ணக்குள்ள நிறைய கவிதைகள் நான் எழுத ஆரம்பித்தேன் இது பண்ணுறது. ஸோ அதனால் எனக்கு வந்து தமிழ் மேலே கொஞ்சம் பற்று ஜாஸ்தி எனக்கு இது பண்ணுறதில்ல. கம்பெனி நேமும் வந்து கவின்கார் அப்படின்னு வருது. எனக்கு வந்து முக்கியமாக வந்து படிக்கணுன்னா தமிழ், ரொம்ப பர்சனலாக படிக்கணுன்னா தமிழ் ரொம்ப, அதுதான் என்ன ஆத்மாத்மா யுவர் திங்கிங் லாங்குவேஜ் சொல்லுவாங்க இல்லையா. நீங்கள் எதில் திங்க் பண்ணுறீங்க? தாய்மொழி தான் எனக்கு திங்கிங் லாங்குவேஜ். நம்ம வந்து இது பண்ணுறது பார்த்திங்கன்னா வேறு சில இடத்துல பேசணுன்னா இங்கிலீஷில் பேசுவோம், அது வேறு விஷயம். அதனால் வந்து தமிழ் மொழி மேலே வந்து பற்று இருக்குன்றதை விட அதை எப்படி வந்து நீங்கள் வந்து ஒரு இதை பிரிக்கவே முடியாது. ஒரு ஃப்ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை கலந்துருக்கும், ஒரு இனிப்பு. அதை மாதிரி வந்து தமிழும் என்னுடைய உணர்வும் வந்து வளர்ந்ததுனால வந்து பிடிக்கவே முடியாது. கலைஞருடைய மிக நெருங்கிய உறவினர் நீங்கள், அவரோட தனியாக பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கா? நெருக்கமாக பழகிறது அப்படின்றத விட வந்து நான் வந்து கொஞ்சம் நல்லா நிறைய இதில் சந்தித்து இது பண்ணியிருக்கோம். அவருடைய பிஸியில் நிறையா வந்து இது பண்ண முடியாது. நம்ம வந்து அவருடைய வளர்ச்சி, அவருடைய டெசிஷன் எடுக்கிற வேகம், அவரோட உழைப்பு, அவருடைய சிந்திக்கும் திறன், அவர் மார்னிங் அதை அலாட் பண்ணுறது, மார்னிங் 4 மணிக்கு எழுந்துச்சி அவருக்காக வந்து அந்த 8 மணி வரலும் பார்த்திங்கன்னா வந்து அவருக்கு அந்த அவருடைய செழுமைப்படுத்தி அவரோட திங்கிங், அவருடைய இன்வெஸ்டிங் யுவர் செல்ஃப்னுவாங்க, அவர் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவர் என்னப்பா இந்தளவுக்கு இது பண்ணி வந்திருக்காரு அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் என்ன பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் அவர் வந்து பெருசாக இதெல்லாம் நான் பார்த்து அவர்கிட்ட வந்து நிறைய கற்றுக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் இது பண்ணுறதுலேருந்து பார்த்திங்கன்னா. மற்றபடி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இதில் தான் போயிருக்கணும். ரொம்ப நெருங்கி நான் வந்து நிறைய பேசணும், நிறைய எங்களுக்கு இதாகும் அப்படின்றது இல்லை, அந்த மாதிரி இது பண்ணல. ஏன்னா அவருங்க எப்பயுமே ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, அதனால் அதை மாதிரி வாய்ப்புகள் இல்லை. உங்களுக்கு அரசியல் ஆர்வம் உண்டா? அரசியல் ஆர்வமே இல்லை. இல்லை. ஏன்? எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் நிறைய நுணுக்கங்கள், கொஞ்சம் நல்லா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய நெளிவு சுழிவுகள் இதெல்லாம் இது பண்ணுறது. ஸோ அதை விட நம்ம வந்து பல விதத்தில் சேவை பண்ணலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் போய் மக்களுக்கு இது பண்ணலாம். அது வந்து கொஞ்சம் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் சேவை அப்படின்னு வச்சுப்போம் நம்ம இருக்கிறது நம்ம சமுதாயத்தில். ஏன்னா பல பேரை இம்பாக்ட் பண்ணுறீங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தொழில் தொடங்கி பண்ணுறதும் அது இன்னொரு அடுத்த லெவல் ஆஃப் இது. எனக்கு என்னால் இது முடியுது, நல்லா பண்ணியிருக்கேன், இவ்வளோ வருஷம் இது பண்ணி நல்லா இது பண்ணால் இன்னும் நிறைய பண்ண முடியும், நிறைய ஐடியாஸ் இருக்குது. ஸோ இது வழியாக நான் நிறைய தாக்கம், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தலாம், என்னால் ஒரு சமுதாயத்தில் ஒரு உதவியாக இருக்க முடியும் அப்படின்னா இதில் எனக்கு தெரிஞ்சது. இப்போ போய் புதுசாக ஒரு இதில் இறங்கி இது பண்ணணும் அப்படின்றது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். நான் எனக்கு தெரிஞ்சதை நல்லா பண்ணுறேன். நான் இன்றைக்கி தூங்குறேன்னா நல்லா தூங்குறேன், நிம்மதியாக எழுந்திரிக்கிறேன். அதனால் வந்து இன்னொரு புதுசாக ஒரு இது ஃபீல்டில் எடுத்து வைக்க வேணாம் அப்படின்றது ரொம்ப கிளியராக இருக்குது. உங்களுடைய தம்பி குமாரவேல் அரசியலில் மிக தீவிரமாக இறங்கி மக்கள் நீதி மையத்தில் இணைந்தார், அதுக்கப்புறம் அதுலேருந்து விலகினார். அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அது அவருடைய தனிப்பட்ட இது. நான் என்னுடைய வியூ பாயிண்ட் அவருக்கு அதான் சொன்னேன். நான் பிஸ்னஸ் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பில்டு பண்ணியிருந்தார். ஸோ இதில் வந்ததுனால அவரோட ஃபோக்கஸ் கொஞ்சம் கம்மி. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க, இருந்தாலும் வந்து அவர் முன்னாடி இருந்து நடத்துகிற அளவுக்கு இது இருக்கிறது வந்து இட் கம்ஸ் அட் த காஸ்ட் ஆஃப் பிஸ்னஸோ அப்படின்னு நினைக்கிறேன். அது ஒரு கான்ஷியஸ் கால். அவர் அதை என்ன இது தனிப்பட்ட விருப்பம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் இப்படி மக்களுக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் முடிவெடுத்து இறங்கியிருக்காரு.
அதனால் வந்து ஐ திங்க் அவரை வந்து ரெடிக்யூல் பண்ணி கிரிட்டிசைஸ் பண்ணுறத விட அவரை என்கரேஜ் பண்ணலாம். அவ்வளோதான், நீங்கள் நல்லா சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லலாம். அதுதான் வந்து நான் நினைக்கிறேன். நீங்கள் ஏன்னா அரசியல் இறங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு இது, அது வந்து சரியில்லையே ஏன் இப்படி விட்ட அப்படின்னு கூட. எனக்கு என்னென்னா தொழில் ஆரம்பித்தது கீழே விடாமல் பார்த்துக்கணும். அது மேலே மேலே போகிறதுக்கான முயற்சிகள் வந்து இது பண்ணினே இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அவர் ரொம்ப அதிகமாக வந்து தொழில் இப்போ ரொம்ப கவனம் கம்மியாக இருக்குது, மக்கள் இதில் இது பண்ணுறாரு. அது அவருடைய தனிப்பட்ட கால் எடுத்து தான் பண்ணியிருக்காரு. அவர் மக்கள் சேவையை வந்து ஒரு லெவல் மேலே வச்சுட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். தப்பு இல்லை, அது வந்து அவருடைய கால் அப்படின்னு நினைக்கிறேன். தொழில் ரீதியாக அவருக்கு வந்து ஆலோசனைகள்லாம் நீங்கள் சொல்கிறது உண்டா? ரொம்ப இல்லை. நாங்கள் எங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேருமே காம்படிஷன். எப்பயுமே நான் பிரதர்ஸ் கூட காம்படிங்க, இங்கே இது பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னாலும் ஏதாவது ஒரு காம்படிஷனில் தான் வளர்ந்துருக்கேன். பட் 4 பிரதர்ஸும் சிஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்லா பேசிக்குவோம், அதெல்லாம் ஒன்றும் இதே இல்லை. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் விஷயமாக வந்து ரொம்ப அதிகமாக பேசிக்க மாட்டோம் நாங்கள். ஏன்னா வந்து அவருக்கு வந்து அது ஒரு நெருடலோ, அவரும் வந்து நீ என்ன இது சரியாக பண்ணல, இப்படி சொதப்புற அப்படின்றதும் அவங்களும் சொல்ல மாட்டாங்க, நம்மளும் வந்து இது பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஐ திங்க் தொழிலை மட்டும் பேசாமல் மற்றதெல்லாம் பேசுவோம் மீட் பண்ணால். ஸோ வெரி லெஸ் வி டாக் பிஸ்னஸ் வந்து ரொம்ப லெஸ்ஸாக தான் பேசுவோம் நம்ம இது பண்ண. ஏன்னா அது பேசினா தான் ப்ராப்ளம் வரும். ஸோ ஏதாவது ஒரு கருத்து சொல்லுவோம், அது அப்புறம் பிடிக்காமல் போகலாம், அவர் சொல்லுவார், அப்புறம் இது மாதிரி ஆகும். ஸோ 2 பேருமே அவாய்ட் பண்ணுறோம், அதனால் பிரச்சனை வராமல் ஓடுது. ஸோ மெனி இயர்ஸ் வி ஹவ் பீன் கம்பீட்டிங் டுகெதர் அண்ட் ஒரு பிரச்சனையும் அவருக்கும் எனக்கும் வந்ததில்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல வியாபார நிறுவனங்களுடைய பார்வை சினிமா பக்கம் திரும்பி இருக்கு. அப்படி கெவின் கேரும் சினிமா பக்கம் ஒரு காலத்தில் திரும்ப வாய்ப்பு இருக்கா? சான்ஸே இல்லை. எப்படி பாலிட்டிக்ஸும் சான்ஸ் இல்லைன்றனா சினிமா சைடில் நான் போக மாட்டேன். ஏன்? அது நான் என்ன சொல்கிறேன்னா ஒன்றுத்துக்கும் ஒரு டெக்னிக், அது முழு நேரம் உணர்வு சார். அது க்ரியேட்டிவ், ரொம்ப ஹை பண்டில்டு, ரொம்ப ஒரு வித்தியாசமான இது. அது இப்போ வந்து இந்த மாதிரி இது வந்து நான் இப்போ இது பண்ணுறது நல்லா பண்ணுறேன். இந்த மாதிரி எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் ஃபோக்கஸ்டாக இருக்கேன். புதுசாக போய் பண்ண முடியாதான்னு கேட்டேன், பண்ண முடியலாம், அது ஜெயிச்சிடலாம், பாசிபிள் இருக்குது, அது நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் ஏன் பண்ணணும், இதிலே நிறைய எனக்கு அவென்யூ இருக்குது. நான் ஏன் இன்னொரு இதை போய் பண்ணி எனக்கு யாருக்கு ப்ரூவ் பண்ணணும்? நான் தேவையில்லை. நான் இதில் பண்ணி நான் ஏன்னா நிறைய மக்களை இம்பேக்ட் பண்ணணும் அப்படின்றது வெரி இம்பார்ட்டன்ட். ஐ எம் ஹாப்பி ஆஃப் த டைரெக்ஷன் வாட் ஐ ஹவ் சோசன். அதனால் என்னுடைய பாதை எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. இது மாறினா வந்து கொஞ்சம் வந்து அதில் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கேன். அந்த தூக்கத்தை ப்ளட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறேன். வேலை செய்கிறோம், ஜாலியாக இருக்கோம், இது பண்ணுறோம். ஈவினிங் போனால் தூங்கினா படுத்தா தூக்கம் வருது. ஒரு 7.5 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்குறேன் நான். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். மனுஷனுக்கு நிம்மதியான தூக்கம், நான் தூங்குறேன் அப்படின்றத நான் அதான் ஒரு டைம் சொல்லுவேன். டெசிஷன் எடுக்கல எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் திங், அது ஒன்று படித்தேன் நான். வில் திஸ் டெசிஷன் மேக் யூ டு ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி? வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து எனக்கு வந்து ரொம்ப உள்வாங்கிக்கணும் அந்த கருத்தை. எனக்கு இந்த டெசிஷனால் தூக்கம் கெடுமா? இப்போ நான் புதுசாக இது பண்ணால் தூக்கம் கெடுன்னா வேணாங்க, அது வேணாம் எனக்கு. நான் நல்லா தூங்கி எழுந்துச்சேன்னா அடுத்த நாள் நல்லா வேலை செய்வேங்க. ஸோ அதனால் நிம்மதியாக இருப்பேன், ஜாலியாக பேசலாம். ஸோ அதை ப்ளட்ஜ் பண்ண மாட்டேன். பெரும்பாலான ப்ராடக்டில் வந்து வவுச் பண்ணுறதுக்கும் அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கும் திரைப்பட கலைஞர்கள் தேவைப்படுறாங்க. அது வந்து சரியான அணுகுமுறைன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? ஏன்னா ஒரு தெரியாத விளம்பரம் கம்மியாக தெரிஞ்ச ப்ராடக்டை பண்ணுறதுக்கு அதிகமாக நல்லா தெரிஞ்சவங்க, மக்களுக்கு மனசில் தெரிஞ்சவங்க, டே டு டே தெரிஞ்சவங்களை வந்து எடுத்துன்னு போகிறது தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்கள வச்சு இது பண்ணக்குள்ள ஞாபகம் வருது மைண்டில், ஓ இந்த படம் இவங்க பண்ணாங்களே, இந்த ஆக்டர் பண்ணாங்களே, இந்த ஆக்ட்ரஸ் பண்ணாங்களே, இவங்க பார்த்துருக்கோம் அது அப்படின்னக்குள்ள அவங்களால ஒரு மெமரி கொண்டாட முடியுது. இல்லைன்னா ஓ ஏதோ பார்த்துருக்கேன், ஏதோ ஒரு பிராண்டாக ஏதோ கேள்விப்பட்டனே அப்படின்வாங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப அவசியம் ஒன்று இந்த மாதிரி செலிப்ரிட்டி வச்சு ஒரு ஆடை கொண்டு வரது வந்து நிச்சயமாக பெரிய லெவலில் பிஸ்னஸ் சக்ஸஸ் கொடுக்குது. இங்கே மட்டும் இல்லை, வேர்ல்டு வைட் அது ப்ரூவன். அது நிச்சயமாக நல்லது தான் நினைக்கிறேன். அதுக்கு நிறைய சட்டத்திட்டங்கள் கொண்டாந்துருக்காங்க. கண்ணு முன்னே தெரியாமல் நீங்கள் வந்து அந்த பிஸ்னஸ்க்கு என்டாஸ் பண்ணால் நீங்களும் நாளைக்கு பொறுப்பு அப்படின்லாம் கொண்டாந்துருக்காங்க. அந்த மாதிரி சட்டத்திட்டங்களை நான் வரவேற்கிறேன். ஏன்னா ஒரு என்டாஸ் பண்ணக்குள்ளே நான் நல்ல கம்பெனியை பண்ணுறேன்னா, இல்லை அந்த வாங்க இவ்வளோ பெரிய ஃப்ளாட் போட்டு விற்கிறாங்க, எல்லாம் வருது, இது வருது, அது வருதுன்னா அவங்க நம்ம இவர் தான் சொன்னாரே நல்லா இருக்குமே போட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணால் ஒன்றுமே வரலப்பா, அல்வா கொடுத்துட்டாங்க அப்படின்றது மேலே அந்த மாதிரியும் கொஞ்சம் நீ உனக்கு அந்த பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடுத்திருக்காங்க. அது நான் வரவேற்கிறேன். அதை ஆனால் நிச்சயமாக செலிப்ரிட்டிஸ் வேணும். அது வந்து பெரிய அளவில் பிஸ்னஸுக்கு வந்து கை கொடுக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வியாபாரத்தை அடியெடுத்து வைக்கின்ற இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்கின்ற அறிவுரை என்ன, எதை சொல்லுவீங்க? நிறைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக், பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்,
அதுதான் படிக்கணும். அது நல்லா அத்துப்படியாக படிச்சுட்டு பேரலாக ரெடி பண்ணிங்க. உங்களுக்கு இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்குள்ளே அதை பண்ணி அதுபடியே நீங்கள் நடக்க ஆரம்பிங்க. அந்த வேல்யூஸ் இதெல்லாம் வெரி வெரி ஃபண்டமெண்டலி இம்பார்ட்டண்ட். அதனால் அந்த பர்சனல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாது எது வேல்யூஸு இப்படின்றது ரொம்ப வந்து எந்த ஆட்டிடியூட் ஜெயிக்கும், எதை மாதிரி இருந்தால் ஜெயிக்கலாம், வின்னிங் பண்ணணும், இந்த மாதிரி ஆட்டிடியூட் நெகட்டிவ், இது வேலைக்கு ஆகாது அப்படின்றதெல்லாம் வந்து அத்துப்படியாக தெரியணும். அதுக்கு எல்லாம் புத்தகத்தில் இருக்குது. பர்சனல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் புக்குன்னு நீங்கள் நெட்டில் போட்டிங்கன்னா எல்லாம் கொட்டும். எடுத்து ஒன்று ஒன்றா படிக்க ஆரம்பித்து நம்ம அதை உள்வாங்கி அதை வந்து செயலாக்கணும்னா அது ஒரு மேஜர் இது. நான் அது ஒன்று சொல்லுவேன். அதோட சார்ந்த இன்னொன்று சொல்லணும்னா அதுவே ஒரு இன்வெஸ்ட் இன் யுவர்செல்ஃப் தான். உங்களுக்காக நீங்கள் டெய்லி வந்து கண்டினியூஸாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக செலவிடுங்கள். எந்த லைனில் இருக்கீங்களோ அந்த லைனை பற்றி பண்ணுறதுக்காக குறைஞ்சது ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நான் வந்து என்னை அப்கிரேட் பண்ணிக்குவேன் நாலேஜ் அந்த ரிலேட்டட் ஃபீல்டில் அப்படின்றத பண்ணுங்கள். ஃபீல்டு ரிலேட்டடாகவும் பண்ணுங்கள். பிஸ்னஸ் எப்படி ஜெயிக்கிறது இந்த பர்சனல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனும் பண்ணுங்கள். திங்க் பண்ணுங்கள் டெய்லி. அதுக்காக ஒரு ஆக்சிடென்டல் திங்கர் ஆகிடாதீங்க. நான் போய் பாத்ரூமில் உட்காந்தேன்னா எனக்கு அப்போ தான் திங்கிங் வரும், எனக்கு நிறைய ஐடியா வரும். ஃப்ளைட்டில் போக்குள்ள வந்து யாரும் பக்கத்தில் இல்லைன்னா ஐடியா நிறைய வரும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் யூஆர் ஸ்டார்விங் திங்கிங். அதாவது ஒரு ஆங்கிலத்தில் ஒரு அருமையான ஒரு இது சொல்லுவாங்க, எ மேன் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் இஸ் ஓன் திங்கிங். நீங்கள் வளரணும், பெரிய ஆளாக இருக்கணும்னா உங்கள் திங்கிங் தான் வந்து ஃபைனலாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதை ஸ்டார் பண்ணிவிட்டு மீதி வேலையெல்லாம் காலையில் எழுந்தோடனே வாக்கிங் ஓடுவோம், 4 பேர்கிட்ட பேசுவோம், ஃபோனில் பேசுவோம், பேப்பர் படிப்பேன், குளிப்பேன், எழுந்திரிப்பேன், வேலைக்கு போவோம் அப்படின்னா எப்போ தான்ப்பா யோசிக்கிறேன், நீ யோசித்து என்ன பண்ணணுன்றதுக்கு எங்கே வந்து பண்ணுற, என்ன குவாலிட்டி கொடுக்குறதுக்கு அப்படின்னு பண்ணாதவங்க பெரிய அளவில் ஜெயிக்க முடியாதுங்க. ஓரளவு சக்ஸஸ் இருக்கும். அது வந்து ரீட் ஒன்லி மெமரின்னு வாங்க, ஒரு ஷார்ட் டேர்ம் மெமரி மாதிரி. இது ரியலாக வந்து அந்த திங்கிங் வந்து எனக்கு என்னோடய சக்ஸஸை கேட்டிங்கன்னா அந்த திங்கிங் நான் வளர்ந்த ஆர்கனைசேஷன் வளர என்ன நான் வளர்த்துக்கினேன். எனக்கு மார்னிங் 5:30லேருந்து 8 மணி வரலும் பார்த்தீங்கன்னா அந்த மேஜிக் 2.5 hours அந்த 10 நேச்சுரல் லாஸ்ன்னு புக்கு சொன்னேன் இல்லையா, அதில் கிளியராக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இந்த 2.5 மணி நேரம் உனக்காக நீ செலவிடு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஒய்ஃபு பசங்கிட்ட கேட்டுக்கினேன், இந்த அறைக்கு காலையில் 5:30 மணிலேருந்து 8 மணி வரலும் உள்ளே வராதிங்க அப்படின்னு. அதை so many years அவங்க வந்து இது பண்ண, எனக்கு இன்றைக்கும் வேறு மாதிரி இது பண்ண தெரியாது, அந்த மாதிரி தான் செலவு பண்ண தெரியும். ஸோ அதனால் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டே கேட்டிங்கன்னா அதுதான். ஸோ திங்க் பண்ணாமல் அப்பப்போ சும்மா பேசி அப்படியே இது பண்ணிவிட்டு வந்து இது பண்ணுறது பார்ட் டைம் திங்கராக வந்து பெரிய அளவில் ஜெயிக்க முடியாதுங்க. ரியலாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உண்மையிலுமே நல்லா பெரிய அளவில் ஜெயிக்கலாம் அப்படின்னு ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கள் நிறையா. ஸோ அது வந்து என்னுடைய அட்வைஸாக நான் சொல்லுவேன். அந்த 2.5 மணி நேரம் தனிப்பட்ட முறையில் திங்க் பண்ணிட்டுருப்பீங்களா நீங்கள்? ஆமாம், 2.5 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய என்னுடைய செழுமைப்படுத்திக்கிறது, இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப்னு சொல்கிறேன் இல்லையா. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னென்ன அப்பாயின்மெண்ட் நான் பண்ண போகிறேன், அதுக்கு நான் எப்படி அணுகணும் அப்படின்ற ப்ரிப்பரேஷன். அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா வெறும்னே நான் தான் பாஸு, ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணாமல் போகலாம். ஆனால் நான் வந்து ஓஹோ இந்த மீட்டிங் இருக்கா, இன்றைக்கி வந்து நியூ ரெக்ரூட்மெண்ட் பற்றி பேச போகிறோம், அதுக்கு என்னோடய கருத்து என்ன அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் சிந்திச்சேன்னா சூப்பர், நல்ல வந்து தெளிவான கருத்துக்கள் வருது. தேவையே இல்லையே இது பண்ணிட்டோமோ, நாம் அங்கே போயிருந்தால் டக்குன்னு ஓகே பரவாயில்ல போகணும் அப்படின்னு அவசரத்தில் டெசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து ஆழ்ந்து சிந்திச்சு அதுக்கான கருத்துக்களோடு போக்குள்ள அந்த மீட்டிங் வந்து ரொம்ப செழுமையாக நடக்குது. நல்ல டெசிஷன் வந்து ரொம்ப ஹை குவாலிட்டி டெசிஷனாக வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்று. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகம் இது எனக்கு இந்த ஏரியா எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும். இன்றைக்கி வந்து எனக்கு வந்து சேல்ஸ் ஆங்கிளில் நம்மளுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறோம், அதனால் சேல்ஸ் ரிலேட்டட் டெக்னிக்ஸு புக்ஸை வந்து நான் படிக்கிறேன் அப்படின்னா அதை வந்து இது பண்ணுறேன் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு. நான் பர்சனலாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நான் பண்ணணும் அப்படின்னா எந்த இடத்துல எனக்கு இருக்குது, எனக்கு வந்து கொஞ்சம் பர்சீவரன்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை பற்றி எப்படி க்ரியேட் பண்ணிக்கிறது அப்படின்னா எந்த புத்தகத்தில் அதை மாதிரி இது இருக்குது அப்படின்னா அதை பண்ணி அந்த டெக்னிக்ஸ் எடுத்து யூஸ் பண்ணலாமா, இல்லை டைம் மேனேஜ்மெண்ட்டை பெட்டராக பண்ணலாமா அப்படின்றதுலாம் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் எது ஓணுமோ நம்மளுக்கு தேவைன்னு தெரிஞ்சுக்கின்னு அதான் செல்ஃப் அவேர்னஸ் சொல்லுவாங்க. எனக்கு இதெல்லாம் குறைபாடுகள், எங்கெங்கெல்லாம் நான் இம்ப்ரூவ் பண்ணால் பிஸ்னஸ் ஜெயிக்கலாம், பிஸ்னஸ்க்கு எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணால் பிஸ்னஸ் ஜெயிக்கலாம், எனக்கு பர்சனல் ஒன்று பிஸ்னஸ்க்கு ஒன்று, ரெண்டும் தெரிஞ்சு கரெக்டான டைமில் அந்த 2.5 மணி நேரத்தை செலவு பண்ணால் நிச்சயமாக வந்து ஜெயிக்கலாம் அப்படின்னு நான் என்னோடய வியூ பாயிண்ட். ஸோ அதனால் தனிப்பட்ட இதில் டெய்லி இன்வெஸ்ட் பண்ண கற்றுக்கணும். நீங்கள் ஒன்று கேளுங்க, நான் ஒன்று கேட்குறேன். ஒரு இசைக்கலைஞர் இளையராஜா நீங்கள் கிட்டக்கந்து பார்த்தவர் இல்லையா, அவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இந்த படத்துக்கு பாட்டு வரணும் எடுத்தோடனே போய் போட்டுருவாரா, அதுக்காக ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வருவாரா? எவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணணும்? அதை மாதிரி ஒவ்வொரு பிஸ்னஸ் மேனும் தனியாக என்ன பண்ணுறாங்க ஹோம்ஒர்க்குன்னு கேட்டாங்க. எடுத்தோடனே காலைல போனோடனே பிஸ்னஸ் தான் நடக்குது, அது நடக்கிறதே ப்ராக்டிஸ்ன்னு பண்ண முடியாதுங்க. தனியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்க அதுக்காக, அப்போ தான் நீங்கள் சோபிப்பீங்க அப்படின்றது என்னுடைய ஆழ்ந்த கருத்து. ஸோ அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரொம்ப அனுபவித்து எழுதியிருக்காங்க. எ பர்சன் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் இஸ் ஓன் திங்கிங். அதை வந்து நிச்சயமாக ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்.
மற்ற பிஸ்னஸ்மேன்கிட்ட இல்லாத ஒரு யூனிக் குவாலிட்டி, இந்த குவாலிட்டி தான் நம்மளை வந்து இந்த அளவுக்கு ப்ரெசன்டபுளாக ஆக்கியிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயம் இது? எல்லாருக்கிட்டையும் இருக்குங்க. நான் வந்து என்கிட்ட மட்டும் தனியாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன். வெரி ஃபண்டமெண்டலி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளால் முடியுன்றது பேசிக்குங்க. முடியும் அப்படின்றத நினைக்கணும் ஒன்று. இன்னொன்று ஃபைட்டிங் ஸ்பிரிட், பார்த்துடலாம் அப்படின்றத ஒரு இது வந்து ரெண்டுமே ஒன்று. இன்னும் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா அந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த 2.5 மணி நேரம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட், அது கன்சிஸ்டண்ட்டாக நான் போடக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மில்லிமீட்டர் தான் டெய்லி வளர்ந்துருப்பேன். ஆனால் ஒரு 30 வருஷம் வாழ்க்கையை திரும்பி பார்க்கக்குள்ள நான் பல கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டேன். ஸோ அதுதான் வந்து என்னுடைய முக்கியமான ஒரு டிசிப்ளின்டாக நான் போட்ட அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு இஸ் வாட் ஐ ஹஸ் இம்ப்ரூவ்டு மீ. அதுக்கு நான் என்னையே ரெகுலரைஸ் பண்ணிக்கினேன். அந்த வந்தால் கூட என்ன டெம்ப்டேஷன் இருந்தாலும் மாற மாட்டேன், அதை கரெக்டாக பண்ணுவேன். அந்த செல்ஃப் ரெகுலேஷன் ஒரு முக்கியமாக ரோல் ப்ளே பண்ணிச்சு அப்படின்னு நினைக்கிறேன் நான். உங்களுடைய ஒரு நாள் அப்படின்றது எப்படி அமையுது? காலையில் 5:30 மணிக்கு எழுந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னுடைய ஒர்க்கு டிப்பிக்கலி ஸ்டார்ட்ஸ் அட் 9:30ங்க. ஒர்க் இது பண்ணுறது நான் காலையில் ஒர்க் ஆரம்பிச்சிடும். பார்த்திங்கன்னா என்னுடைய திங்கிங் அதெல்லாம் இது இருக்கும். பட் இருந்தாலும் ரியலாக வந்து ஆஃபீஸில் போய் ப்ராக்டிஸின் டைம், ப்ராக்டிஸ்லேருந்து ரியலாக எக்ஸிக்யூஷன் டைம் அப்படின்னா 9:30லேருந்து 5:30 மணி வரலாம் ஓடுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மற்ற இதெல்லாம் இருக்கும். இதில் வந்து நிறைய எனக்கு இதெல்லாம் இருக்குது. எனக்கு கிட்டத்தட்ட என்னோடய வேலையில் வந்து ஒரு 50% அவுட் சைடு இதுக்காக நான் செலவு பண்ணுறேன். 50% தான் நான் பிஸ்னஸ்க்காக செலவு பண்ணுறேன். மீதி வந்து சிஐஐ, டை இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நான் வந்து பொறுப்பில் இருக்கேன், சில பொறுப்பில். அதனால் அதுக்காக வந்து செலவு பண்ணுறேன் நான். அது போக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் நான் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு வந்து 5:30 மணிக்கு முடிச்சுட்டு இது பண்ணோன்னே நான் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒரு 1/2 hour 45 minutes ஏதாவது கால்ஸு இந்த மாதிரி வரது இது பண்ணுவேன். அப்புறம் ஃபேமிலி கூட தான் டைம் இது பண்ணுவேன். நான் பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் கூட வாக்கிங் போகிறது, மத்தியானம் லன்ச் டைமில் வந்து பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, 1 to 2:30 அவங்க கூட லன்ச்சு. ஸோ அந்த டைம் நிறைய இது பண்ணுவோம், பேசுவோம். ஸோ ஈவினிங் டைம் இது பண்ணுறது, ஸ்பெண்ட் பண்ணுறது. அப்புறம் டிவி கொஞ்சம் ஈவினிங் ஆனால் ஒரு கொஞ்சம் நாளைக்கு டிவி பார்ப்பேன், ஒரு 1.5 மணி நேரம் டிவி பார்ப்பேன். பண்ணேன்னா ரிட்டையர் ஆகிடும், அவ்வளோதான். திஸ் இஸ் மை டிப்பிக்கல் டே. திரைப்படங்கள் மேலே ஆர்வம் உண்டா உங்களுக்கு? நிறைய உண்டு. ஒரு சினிமாவை பார்க்கலன்னா அன்றைக்கி டே முடிவு இருக்காது. சினிமான்னா ஏதாவது ஒரு கிளிப்பிங்ஸாவது பார்க்கணும். நிறைய இந்த சிரிப்பு இதெல்லாம் வந்து நிறையா பிடிக்கும் எனக்கு. ஸோ காமெடிஸில் வந்து சீன்ஸ் வந்து ரொம்ப நிறைய விரும்பி பார்ப்பேன். அதுவும் உங்களதெல்லாம் கூட நிறைய பார்த்துருக்கேன் நான் இது பண்ணது. ஸோ நல்லா நீங்களும் சந்தானமும் வர்றதும் சரி, அந்த ஆரியா வர்றது இதெல்லாம் வந்து நல்லா அதை ஒரு வெரி குட் கிளிப்பிங்ஸ். ஸோ எனக்கு காமெடி இது வந்து அது எண்ட் ஆஃப் த டே ரிலாக்ஸேஷன் ஒரு நல்ல இதாக பார்க்குறேன். சில டைம் நல்ல மூவிஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து ஃபுல் மூவி பார்க்கணுன்ற அவசியம் இல்லை, கடைசியாக லாஸ்ட்டாக 1/2 மணி நேரம் பார்த்தாலும் போதும். ஸோ யூ கெட் திஸ் திங், ஒரு திருப்தி. அன்றைக்கி டே இது ஆச்சுன்னு சொல்லிட்டு போகிறோம், தூங்குறோம் நிம்மதியாக. காலைல ஏஞ்சுன்னா அதை இது பண்ணி ஓடுத்து இது பண்ணி. ஒரு பிஸ்னஸ் மேனாக உங்களுடைய கண்ணோட்டத்தில் இன்றைக்கி சினிமா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கு வந்து இந்த கொரோனா காலகட்டத்தில் ரொம்ப நலிஞ்சு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அது வந்து வெரி சேட் ஸ்டேட். ஐ ஆல்சோ ஃபீல் கவர்மெண்ட் ஷுட் சப்போர்ட் திஸ் இண்டஸ்ட்ரி. இந்த நேரத்தில் வந்து நிச்சயமாக கவர்மெண்ட் வந்து ஒரு லெண்டிங் ஹேண்ட் ஒரு கொடுக்க வேண்டிய ஒரு நெசசிட்டி அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைனா நலிஞ்சிடும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா. எவ்வளோ நாளைக்கு லாஸை இது பண்ணினே போக முடியும்? ஸோ அது வந்து மை ஹார்ட் இஸ் வித் த இண்டஸ்ட்ரி, வெரி சேட் சேட். பட் ஓடிடி இன்றைக்கி வந்து ஒரு நல்லா வர்றது வந்து ஒரு ரிலீஃப், ஒரு சில்வர் லைனிங்னுவாங்க. கரெக்ட். அது வந்து ஒரு ரிலீஃபாக நான் பார்க்குறேன் நான் இது பண்ணுறது. இந்த கொரோனா உங்களுடைய வியாபாரத்துலேயும் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கா? நிச்சயமாக பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. ஸோ பட் ஐ திங்க் அதுலேருந்து வெளில வந்துடுறோம். நிறைய இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பர்சனல் கேர் எங்களோட மெயின் பிஸ்னஸ், அதில் பாதிப்பு இல்லை, நல்லா போகுது, அது க்ரோத்லேயே தான் இருக்குது. ஸோ சில பிஸ்னஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சலூன் பிஸ்னஸ் அது பார்த்திங்கன்னா வந்து நிறைய நேரம் மூடி வச்சிடுறாங்க. இல்லை வந்து மக்கள் வந்தால் ஐயோ ஹேர் கட் மட்டும் பண்ணிட்டு போய்ட்றாங்க, மெதி சர்வீஸ்லாம் வேணான்றாங்க. அப்போ வந்து எங்களுக்கு சேல்ஸ் வந்து விழுந்துடுது. சில பிஸ்னஸில் கொஞ்சம் அந்த தாக்கம் இருக்கிறது. இந்த மில்க் ஷேக்கெல்லாம் இருக்குது, ஸ்கூல் காலேஜே இல்லை, பசங்க குடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. வீட்டில் இருந்தாங்கன்னா வீட்டில் வந்து ரொம்ப இது பண்ணுறது வந்து குடிக்கிறாங்க, அந்தளவுக்கு கூட சேல்ஸ் கம்மியாக இருக்குது. வெளியில் போனால் தான் பார்த்தா ஓ ரொம்ப ஹாட்டாக இருக்குப்பா வெயில் இது பண்ண, வீட்டிலே ஏசியில் உட்காந்துங்கன்னா எங்கேருந்து விற்க இது பண்ணுறது. ஸோ அதனால் அந்த நெசசிட்டி வந்து கன்சம்ஷன் குறைஞ்சிடுது எங்களுக்கு இது பண்ணுறது. ஸோ கொரோனாவால் எங்களுக்கும் சில பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகிருக்கு, சிலது நல்லா வந்திருக்கு. மொத்தத்தில் ஓடுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய இது காதல் திருமணமா? இல்லை அரேஞ்ச் மேரேஜ் தான். உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். எனக்கு வந்து என்னோடய ஒய்ஃப் தேன்மொழி, அது இல்லாமல் வந்து மகள் அமுதா அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் வந்து மகன் மனோரஞ்சித், இன்னொரு மகள் வந்து தரணி.
3 பேர் இருக்காங்க. தேன்மொழி வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். அவங்க வந்து வீட்டை நல்லா பசங்க வீடு இதெல்லாம் நல்லா நிர்வாகம் பண்ணி இது பண்ணுறாங்க. அதனால் அவங்க வந்து இந்த என்னுடைய வளர்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுடைய முக்கியமாக வந்து பங்கு இருக்குன்னு. ஏன்னா ஒரு அமைதியான வீடு, ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் ஒய்ஃப், யூ கேன் வின் ஈஸிலி. பாதி நாள் சண்டை போட்டுக்கினே இருந்தீங்கன்னு வைங்களேன், ஒன்றும் இதே பண்ண முடியாது, நிம்மதியாக போய் தொழில் பண்ண முடியாது. அதனால் வந்து எனக்கு வந்து எல்லா இதுலேயும் வந்து சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க அப்படின்னா அது வந்து மிகையாகாது. ஒன்று, என்னோடய பசங்களும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இது பண்ணியிருக்காங்க. நிறையா வந்து தே ஃபாலோடு லாட் ஆஃப் ஃபுட் ஸ்டெப் ஆஃப் மைண்ட். எனக்கு அது ரொம்ப திருப்தியாக இருக்குது இது பண்ணுறதில்ல. பெரிய பொண்ணு வந்து இப்போ காலேஜ் ஸ்கூல் வச்சுருக்கோங்க கடலூரில், அதை பார்த்துக்கிறாங்க. அது இல்லாமல் இப்போ தான் வந்து பிஸ்னஸில் உள்ளே கொண்டாந்துருக்கேன். எங்களுடைய இ-காமர்ஸ் அந்த ஒரு இதை வந்து ஃபுல்லாக பார்க்குறாங்க. இது பண்ணுறத கம்ப்ளீட்டாக கம்பெனி வைடு இ-காமர்ஸ் இருக்குன்னு. அடுத்த மனு ரஞ்சித்ன்றார், அவர் வந்து பேக்கரி ஆரம்பித்தார், சிகேஎஸ் பேக்கரின்னு. நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணார். கிட்டத்தட்ட 100 அவுட்லெட் சென்னை சிட்டிலே போட்டு நல்லா பண்ணார், நல்லா பண்ணின்னு இருக்காரு. இப்போ அவர் வந்து இப்போ அவரையும் கம்பெனியில் உள்ளே கொண்டாந்துருக்காங்க. நான் வந்து பசங்களை உள்ளே கொண்டு வரது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ஒரு மினிமம் கேபிட்டல் கொடுத்துருவேன். அவங்க சக்ஸஸ் ப்ரூவ் பண்ணால் தான் பிஸ்னஸில் கொண்டாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கேபிட்டல்லேருந்து அவங்க வந்து பண்ணிட்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ வந்து பையன் நல்லா பண்ணால் நான் கொடுக்கக்குள்ளே சொல்லுவேன், ஐ விஷ் யூ ஃபெயில். ஏன்னா என்னோடய இது என்னென்னா, ஃபெயிலியர் டீச்சர்ஸ் த மச் மோர் தேன் அ சக்ஸஸ். ஸோ அதனால் வந்து அவங்க வந்து நல்லா இது பண்ணிட்டாங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா எவ்வளோ தூரம் விழுந்தாலும் நான் சப்போர்ட் பண்ணதுக்கு நான் இருக்கேன். ஆனால் வந்து சின்ன சின்னதாக தப்பு பண்ணேன். என்னோடய இது வந்து என்னென்னா ஃபிலாசபி என்னென்னா, ஃபெயில் ஃபாஸ்ட் ஃபெயில் சீப். அதாவது ரொம்ப சீக்கிரமாக தோற்றுடலாம், இது பண்ணலாம், ஃபெயில் ஆகிடலாம். ஆனால் வந்து ரொம்ப சின்னதாகவும் அடிப்பான். ரொம்ப டைம் ஆகக்கூடாது. பெருசாக இன்வெஸ்ட் பண்ணி அடி வாங்கினா அது லைஃப் லாங் அது ஒரு பெரிய இதாகிடும். ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து இது பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா அவங்களே கற்றுக்கணும். ஒரு ஆர்கனைசேஷன் இப்படியா பீப்புளை மாற்றணுமா. நான் என் பையன் சொன்னால், நான் ஷார்ட்ஸு போட்டுக்கின்னு செருப்பு போட்டுக்கின்னு தான் பிஸ்னஸ் போனேன். என்ன டேடி ஃபார்மல்லாம் போட்டுன்னு போகிறீங்கன்னு. அவன் பிஸ்னஸ் ஆரம்பிச்சுன்னா ஃபுல்லாக ஃபோன் இது பேண்ட்டை போட்டு இன் பண்ணின்னு ஷூ போட்டுன்னு போகிறான். அவனுக்கே வந்தாலும் தலைவலி தெரியுது. வெளியிலேருந்து பார்த்தா கமெண்ட் அடிக்கலாம், ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்க கடைசி பொண்ணு இப்போ வந்து ஹோம் பேக்கிங் பண்ணுறாங்க. அவங்களும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க, ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. சூப்பர். ஸோ ஷீ இஸ் நவ் ஆன் ஹர் ஓன். அந்தளவுக்கு ஏர்ன் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு இப்போ வந்து நான் வந்து கார் வாங்கி டெலிவரி பண்ண போகிறேன்ற அளவுக்கு கார் வாங்கி இது பண்ணி டிரைவர் அமர்த்தி அப்படி போக ஆரம்பிச்சிட்டாங்க இது பண்ணுறது. ஸோ அவங்க தான் கடைசியாக இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால் அடுத்தது அவங்கள உள்ளே கொண்டு வருவேன் பிஸ்னஸில் ஒன்று இதாக இது பண்ணுறதுக்கு, பிஸ்னஸ் இது பண்ணுறது. இப்போ நான் வந்து என்னுடைய கம்பெனியில் இருக்க எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருக்காங்க, என்னுடைய ஃபேமிலி, அந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பொறுப்புகளை கொடுத்து கொஞ்சம் வெளியில் நான் வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து பார்த்துட்டுருக்கேன். இந்த மாதிரி சிஏஏ எல்லாம் தொழில் சார்ந்த இது தான், வேறு லைனில் போகல. எனக்கு அதில் அனுபவம் இருக்குது. அதனால் நிறைய பேருக்கு எப்படி பயனாக இருக்கலாம், அது மாதிரி சொல்லி நம்ம எப்படி இருக்கலாம் அப்படின்றதெல்லாம் நான் பார்க்கணும். இப்போ மொத்தம் எத்தனை பேர் உங்களுடைய நிறுவனத்தில் பணியாற்றுறாங்க? இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் குரூப் கம்பெனிஸ் எல்லாம் சேர்த்து நீங்கள் வந்து இப்போ எங்களுக்கு சலூனில் ஃப்ரான்ச்சைஸி இருக்காங்க. அதுவும் வந்து எங்களுடைய சார்ந்த இது தான். அப்படின்னு எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6000 பேர் இருப்பாங்க. 6000 பேர்கிட்ட இன்றைக்கி வந்து வேலையில் இருக்காங்க. அதோடைய சம்பளப்பட்டுவாடா எங்களோட இதுலேருந்து போகுது மாதம் அப்படின்னக்குள்ள we are happy that 6000 families we are able to make a difference. இப்போ பார்த்தீங்கன்னா பல நிறுவன அதிபர்கள் தங்களுடைய ப்ராடக்டை விளம்பரப்படுத்துறதுக்கு நடிகைகளையோ கூட தேடி போகிறதில்ல, அவங்களே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரங்கநாதன் இது மாதிரி திரையில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? என்னை பார்க்க முடியாதுங்க. நான் ஒரு மாடலாக இருக்கேன். எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு அவருடைய இது ரெடிமேட் கார்மெண்ட்ஸுக்கு என்னை ஒரு மாடலாக போட்டிருக்காரு. ஏர்போர்ட்லேயே ஹோர்டிங்கெல்லாம் வச்சுருக்காரு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃப்ரெண்ட்லி ஆப்ளிகேஷன். ஃப்ரெண்டாக இருக்கிறனால நான் இது பண்ணணும். நான் என்னோடய ப்ராடக்ட்டுக்கு போட்டுக்கணும்னு நான் நினச்சதில்லை. நான் போடவும் எனக்கு வந்து விருப்பம் இல்லை. ஏன்னா நிறைய மற்ற இது பண்ணலாம், நானே வந்து சொல்லணுன்ற ஒரு இது இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதுவரையிலும் எனக்கு அந்த மாதிரி ஐடியா வரல. நிறைய பேர் பார்க்குறேன் டிவியில் இந்த மாதிரி பண்ணுறாங்க, எனக்கு அந்த உந்துதல் ஏற்படலை. ஏன்னா ரங்கநாதன்றது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு பப்ளிக் ஃபிகர் ஆகணுன்ற எனக்கு ஆசை இல்லை. எனக்கு பிஸ்னஸ் சர்க்கிளில் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். பப்ளிக் ஃபிகர் ஆனால் வெளியில் போனால் கூட நிம்மதியாக ஷாப்பிங் பண்ண முடியாது. எல்லாத்தையும் அப்படின்வாங்க. அதனால் வந்து ஐ வுட் லைக் டு பி நோன் ஒன்லி இன் பிஸ்னஸ் சர்க்கிள்ஸ். மிக்க நன்றி. தேங்க்யூ சார், ரொம்ப சந்தோஷம். இந்த பயணம் வந்து ரொம்ப பல பேருக்கு பாடம் தருகின்ற ஒரு பயணம். அதனால் இந்த பயண அனுபவங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்களும் அருமையாக வந்து கேள்வி கேட்டீங்க. நீங்கள் தான் வந்து அதாவது கேள்வி கேட்கறதுலே ஒருத்தவங்கிட்ட இந்த நல்லா வந்து இதை கொண்டு வரதும் இருக்குது. அந்த டெக்னிக்கை கரைச்சி குடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார், ஸோ நைஸ் சார். தேங்க்யூ. தேங்க்ஸ்.